இந்த நாளிலும் கூட நமது வாழ்நாளை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் ஸ்தோத்திரிக்கும் நேரத்தை தந்ததற்கு நாம் நன்றிகளையும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் நாம் சார்ந்திருக்கக்கூடிய நமது சபையின் அனைத்து சபை அங்கங்களின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கண்டினியூஸாக என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, உன்னத பாட்டு அப்படிங்கிற புக்கோட அந்த ஸ்டடீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எந்த காரியத்துல கடந்து போயிருக்கோம்னா, ஆல்ரெடி நம்ம 4 பாட்டு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு என்னன்னா, உன்னத பாட்டுடைய 5வது பாகத்துக்குள்ளே நம்ம கடந்து வரோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவை பற்றிய சபையின் வர்ணனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ரைட்டு தான், அந்த சப்ஜெக்ட் நல்லா ஞாபகம் இருக்கும். மணவாட்டி தன் தவறை உணர்ந்து இனிமேல் நம்ம முழுக்க முழுக்க ராஜா கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பேசுகிற ஒரு சில காரியங்கள், ராஜாவை குறித்து மணவாட்டி என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குறித்த காரியங்களை நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம், லாஸ்ட் வீக் நம்ம எந்த வசனத்தோட முடிச்சோம்னா, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தோட நம்ம முடிச்சோம். 16வது வசனத்தோட முடிச்சோம். ஸோ இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சு பார்க்கும்போது, மணவாளன் மீதான அன்பின் தேடல். யாருக்குன்னா மணவாட்டிக்கு. மணவாளன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை மணவாட்டிக்காக பண்ணியிருக்கிறாரு. அதன் நிமித்தம் அன்பு அதிகமாகி மணவாளனை தேடக்கூடிய, அன்பின் நிமித்தம் தேடக்கூடிய ஒரு மணவாட்டியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ண ஒரு கான்செப்டை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்டுக்கு அடிப்படையில் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வசனத்தில் மணவாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீர் ரூபமுள்ளவர், என் நேசரே நீர் இன்பமானவர், நம்முடைய மஞ்சம் பசுமையானது அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த அம்மா ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகி ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட பேசுகிற ஒரு வசனம் தான் என்னன்னா இந்த ஒரு வசனம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே எப்படி முடிச்சிருக்கோம்னா, நீர் ரூபம் உள்ளவர் அப்படிங்கிற வசனத்தை மணவாட்டி எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நீர் ரூபம் உள்ளவர் அப்படின்னா, ஏன் அந்த வார்த்தையை கிறிஸ்துவை பார்த்து மணவாட்டி அங்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பேசிக்காக பைபிளில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம், ரைட் தானே? ஸோ அந்த ஜெபத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த ஜெபத்தோட அடிப்படை என்னன்னா, நம்ம பிதாவிய தேவனை பிரைஸ் பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதில் முதல் கவனம் இல்லை முதல் நம்ம கற்றுக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பிதாவிய தேவனை கனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அதை மத்தேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரேயர்ல சொல்லியிருப்பார். என்னன்னா, நீ மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம். ஸோ அந்த ஒரு பிரைஸ் பண்ற விஷயத்தை தான் இங்கே யாரும் சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது, மணவாட்டியும் மணவாளனை குறித்து சொல்றாங்க. நீர் எப்படிப்பட்டவர்? ரூபம் உள்ளவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரூபம் உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார்த்தையை நம்ம பழைய ஏற்பாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்டிருக்கோம். எப்போ கேட்டோம்? நமக்கு நல்லாவே ஞாபகம் வரும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா, இதாகிய தேவன் ஆதாமை படைக்கும் போது இதாகிய தேவன் ஆண்டவரை இயேசுவை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம யாரை படைக்க போறோம்னா, மனுஷனை உண்டாக்க போறோம். அவனை எப்படி உண்டாக்க போறோம்னா, நமது சாயலின் படியையும் நமது ரூபத்தின் படியும் நம்ம படைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்லியிருப்பாருன்னா, அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. யாரு? பிதாவிய தேவனும் ஆண்டவரை இயேசுவை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்கஸ்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நமது சாயலின் படியையும் நமது ரூபத்தின் படியையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. இப்ப மணவாட்டி அந்த ஒரு ரூபத்தை இந்த உலகத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கிறிஸ்துவுடைய அந்த ரூபத்தை மணவாட்டில அந்த உலகத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா சங்கீதங்களை படிச்சிருக்கோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ முறையா அந்த ரூபத்தை மணவாட்டி யார்கிட்ட பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துட்ட பார்த்துட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 1ஆம் வருகையில வரும்போதுமே கூட இந்த ரூபத்தை குறித்து யார்கிட்ட சொல்லியிருப்பாருன்னா, அவர் கூடவே 3 வருஷம் டிராவல் பண்ண அப்போஸ்தலர் 12 சீஷர்கள். இவங்களுக்குள்ள, அதாவது கிறிஸ்து அந்த பஸ்காவை அனுசரித்து மரணத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய அந்த ஒரு பயணத்துக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையை நம்முடைய சீஷர்கள் கொடுப்பாரு. அந்த டைம்ல அப்போஸ்தலர் பிலிப்புக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்க மரணத்துக்குள்ள போக போறீங்க, மரணத்துக்குள்ள போய் இவங்க எங்களை யாரு வழி நடத்துறது? நீங்க பிதா கிட்ட போக போறேன்னு சொல்றீங்க, பிதா உங்களை பார்த்துப்பாருன்னு சொல்றீங்க, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? பிதாவை எங்களுக்கு. ஸோ இந்த வசனம் எங்கே வாசிக்கலாம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது அது என்ன சொல்றாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பி அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னா, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டார் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இப்போ பிதாவை தான் இப்போ யார் பார்த்துட்டுன்னா, பிதாவுடைய கேரக்டர், பிதாவுடைய குணாதிசயத்தை இப்போ மணவாட்டி யார்கிட்ட பார்க்கறான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட பார்க்கறாங்க. ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஸ் ஆகி இப்போ மணவாட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னை கண்டவன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீர் ரூபம் உள்ளவர் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க.
ஸோ அவர் எந்த ஒரு ரூபத்தினால மனவாட்டிக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ரூபத்தில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் அந்த ஒரு ரூபத்தை இந்த உலகத்தில் யாருமே பார்த்தது. எப்படிப்பட்ட ஒரு ரூபம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 படிச்சோம்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் யாருடைய ரூபமா இருந்திருக்காருங்களாமா? ஸோ மனவாட்டி கிறிஸ்துவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு பேசிக் என்னன்னா, அவர் யாருடைய ரூபமா இருந்திருக்கிறாரு? தேவனுடைய ரூபமாய் இருந்திருக்கிறாரு. தேவனுடைய சமமாய் இருந்தாலுமே கூட தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்துட்டு எந்த சாயல் ஆகிட்டாங்களாமா? சோ மனுஷர் சாயில பார்த்த ஒரு தேவனுடைய கேரக்டர்னா அது யார் மட்டும்தான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சோ மனவாட்டி கிறிஸ்து கிட்ட பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தேவனுடைய குணாதிசயத்தை இந்த உலகத்துல என்னால யாரும் முடியாது, பார்க்கவே முடியாது. அதை என்கிட்ட காட்டின ஒரே ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத அங்க பதிவு பண்றாங்க. என்னன்னா, நீங்க யார் மாதிரியே இருக்கிறீங்க? பிதாவாகிய தேவன் மாதிரியே இருக்கிறீங்க. அந்த குணாதிசயம் உங்கள்கிட்ட முழுக்க முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப மனவாட்டி என்ன சொல்றாங்க, மனவாளனை பார்த்து, நீ ரூபம் உள்ளவர், என் நேசரே, நீ எப்படிப்பட்டவர்? இன்பமானவர் சொல்லிட்டு, நம்முடைய மஞ்சள் எப்படி இருக்குங்களாமா? பசுமையானது அப்படிங்கிறார். நம்முடைய மஞ்சம்னா நமக்கு தெரியும், மணவாளனும் மணவாட்டி ஒன்னா ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மணவாளனுடைய கேர் ஆஃப் குள்ள, மணவாளனுடைய அந்த ஒரு அரவணைப்புக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா மணவாட்டி சொல்றாங்க. சோ கிறிஸ்து கூட இருக்கும்போது சபைக்கு என்ன கிடையாதுங்களாமா? என்ன கிடையாது? எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பசுமையானது அப்படின்னா அங்க வறட்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன கிடையாது, வேலையே கிடையாது. எவர்கிரீன், எப்பவுமே சந்தோஷமும் ஒரு மன மகிழ்ச்சியும் மட்டும்தான் இங்க யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மனவாட்டிக்கு இருக்கும். அது எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது கிறிஸ்துவுடைய மஞ்சம் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியா இருக்கும்னா, நம்ம சங்கீதங்களை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன். சோ கிறிஸ்துவுடைய மஞ்சத்தில் இருக்கிற நமக்கு என்ன கிடையாதுங்களாமா? தாழ்ச்சி, அதாவது என்ன, ஒண்ணுமே இல்ல, நத்திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன இருக்காது. உலகத்தை பொறுத்தவரை நம்ம ஒண்ணும் இல்லாதவங்களா இருந்தாலுமே கூட கிறிஸ்துவுக்குள் நம்ம மன மகிழ்ச்சியோட நம்ம இருக்கக்கூடிய வாய்ப்பு யார் கூட இருந்தா மட்டும்தான் கிடைக்கும், அவர் கூட இருந்தா மட்டும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைன்னு சொல்லிட்டு அவர் எப்படி அவளை மேய்க்கிறார் அப்படின்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீர்கள் அண்டில என்ன பண்றாங்க. சோ அவர் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம எதை குறித்த கவலை எங்கே கிடையாது. வந்து அது உலகம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஆவிக்குரிய வளர்ச்சியா இருக்கட்டும், நமக்கு அவர் கூட இருக்கிற வரைக்கும் என்ன கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு பின்னாடி யார் நிற்பா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவருடைய மஞ்சத்துல இல்ல அவருடனே கூட இளைப்பாறுதல் நம்ம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு உலகத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாத்துக்குமே சரி அவர் முன்னாடி நிற்பார். யாரு? நமக்கு மைக்கிளா வேணும்னா மைக்கிளா நிற்பார், கிறிஸ்துவா வேணும்னா கிறிஸ்துவ அடிப்பார். சோ நம்மளுடைய சூழ்நிலை தக்க அவர் எப்படி இருந்தா நம்மளுக்கு முழுக்க முழுக்க ப்ரொடெக்ஷன் யார் கொடுப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்கே இருக்கிற வரைக்கும் அவருடைய மஞ்சத்துல இருக்கிற வரைக்கும், அவர் கூட இளைப்பாறுதல் இருக்கிற வரைக்கும், அவருடைய சபையா இருக்கிற வரைக்கும் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு பின்னாடி யார் நிற்பா? சோ ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நமக்கு யார் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரவணைப்பு மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்ட உடனே சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய மஞ்சம் மிகவும் பசுமையானது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அனுதினமும் நம்ம வந்து போராட்ட காலத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். ரைட்டு தானே? ஒரு நல்லது செய்யக்கூடிய பொய் சொல்ல வேண்டிய சூழலுக்கு நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா பொய் சொல்றது சரியா தப்பான்னு பைபிள் வந்து ஒரு கேள்வி கேட்டா கரெக்டா தப்பு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பொய் சொல்லாத என்ன, அது ரைட்டா ராங்கான்ற விஷயமா. சோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்குள்ள போய் தான் நம்ம என்ன பண்ணியாகும், வெளியே வந்தாகும். அந்த ஸ்ட்ரகிளை நம்ம எதுக்குள்ள இருந்தா மட்டும் தான் ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள் நமக்கு ஈஸியா இருக்குதா? நமக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து வரும்போது கூட நமக்கு நிறைய மனப்போராட்டங்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணியாலும் அதை கடந்து வந்தாகணும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு மனப்போராட்டங்கள் இருந்தாலுமே கூட மனவாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா, அதுக்கு அந்த அம்மா சொல்லக்கூடிய ஒரு வேலிடான ரீசன் என்னன்னா, அதுல அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் எப்படி இருக்குதுங்களாமா? கேதுரு மரம் அப்படிங்கிறார். நம்முடைய வீட்டின் உத்திரங்கள் கேதுரு மரம், நம்முடைய மச்சி எப்படி இருக்குங்களாமா? தேவதாரு மரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இந்த அம்மா சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்கள், மனவாட்டி அல்லது சபை சொல்லக்கூடிய ரெண்டு ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டோட உத்திரங்கள் எப்படி இருக்குங்களாமா? எப்படி இருக்கு? கேதுரு மரமா இருக்கு. நம்ம கேட்டுக்கணும், உத்திரம்னா என்னது? உத்திரம்னா பில்லர். நம்ம வீட்டுக்குள்ள போடணும்ல பீமுன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டை தாங்கி பிடிக்கக்கூடிய பில்லர் தான் என்னதுன்னா கேதுரு மரமாமா. யாருடைய வீடு? மணவாளனும் மணவாட்டி கிறிஸ்துவும் சபையும் இணைந்து இருக்கக்கூடிய வீடோட பில்லர்லாம் எப்படி இருக்கும்னா கேதுரு மரம் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி கேதுரு மரத்தை மென்ஷன் பண்றாங்க?
இந்த மரம் கேது தான் கேது மரம். ஏன் இந்த கேது மரத்தை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேது மரத்தை குறித்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா இதை குறித்து சொல்றாங்க என்னன்னா, ரொம்பவே பெருசா இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் என்னதுங்களா கேது மரம். அதே மாதிரி எப்பவுமே பசுமையா இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் என்னது கேது மரம். இந்த பிக்சர்ல பார்க்கும்போது இது சின்னமா தெரியுது. நல்லா வளர்ந்த நிலையில, அதாவது கிளைகள் பிரிச்சு படர்ந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய கேது மரத்துக்கு கீழே ஒரே நேரத்துல 5000 பேர் வரைக்கும் இலைப்பாற முடியுமா? எத்தனை பேர் வரைக்கும்? ஏறக்குறைய 5000 பேர் வரைக்கும் ஒரு மரத்துக்கு நடுவில் அடியில உட்கார்ந்து இலைப்பாறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மரம் தான் என்னதுன்னா கேது மரம். 5000 பேர் உட்கார அளவுக்கு எவ்வளவு பெரிய மரமா இருக்கும். ஸோ எவ்வளவு பெரிய மரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுல மரம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். சராசரியா ஒரு மரம் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜ், அதாவது ஒரு நபர் வந்து அணைக்கக்கூடிய கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெருசா இருக்கணும்னா அந்த மரம் வளர்க்க எவ்வளவு நேரம்? ஏறக்குறைய 10ல இருந்து ஒரு 15 வருஷம் ஆயிடும். 5000 பேர் அடியில தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருசா ஒரு மரம் இருக்குன்னா அப்ப அந்த மரம் வளர்க்க எவ்வளவு டைம் எடுத்துரும்? ஸோ ரொம்பவே ஒரு அதிகமான காலகட்டங்கள், 100-200 வருஷம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டைம் பீரியட் எடுத்துருக்குன்னா, இந்த அளவுக்கு டைம் பீரியட் எடுத்துமே கூட அது பசுமையாவே இருக்கு. ரைட் தானே? அப்ப எவ்வளவு புயல் எவ்வளவு மழை அந்த மரம் ஃபேஸ் பண்ணிடும். கரெக்டுங்களா? எவ்வளவோ புயலையும் எவ்வளவோ மழையை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு அந்த மரம் ஸ்ட்ராங்கா என்ன முடியும். பெருசாவும் சரி ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ மணவாட்டி இந்த ஒரு மரத்தை தன் வீட்டை கட்டுறதுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த மரத்துடைய முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, எப்பவுமே பசுமையா இருக்கக்கூடிய ஒரு மரம் என்னது? இந்த மரத்துக்கு வறட்சி காலம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இருக்கு. ஸோ ரொம்ப பசுமையா இருக்கக்கூடிய ஒரு மரமும் சரி, அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மரமே சரி. பசுமையினோட நம்ம டக்குன்னு ஞாபகம் விஷயம் என்னது? பசுமையினால என்னதான் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம். பசுமை அப்படின்னா விசுவாசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வீடு யாரும் என்ன பண்ண முடியாது. உலகத்துல இருந்து யார் எவ்வளவு கொஸ்டின் பண்ணாலுமே சரி, எவ்வளவு போராட்டம் எவ்வளவு பாடுகள் வந்தாலுமே சரி, நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்கவே முடியாது. ரெண்டாவது, இந்த வீட்டை பில்லர் தாங்கி நின்னாலும் வெளியே இருந்து வரக்கூடிய எந்த பாதிப்புகள் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணது என்னன்னா இந்த சீலிங், வீட்டுடைய சீலிங்னு சொல்லுவோம். அந்த சீலிங்கை மணவாட்டி எதை வச்சு வந்து பில்ட் பண்ணிருக்காடி பார்க்கும்போது நம்முடைய மச்சு எப்படி இருக்குங்களாமோ தேவதாரு மரம். மச்சனை புரியுதுங்களா? சீலிங் வீட்டோட ரூஃப்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ரூஃபை வந்து எதை வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தேவதாரு மரம். தேவதாரு மரம் அப்படின்னா எதை சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. பைன் ட்ரீன்னு சொல்லுவோம். அப்படியே ஷார்ப்பா கூம்பா வளர்ந்துருக்கும் அந்த ஒரு ட்ரீன்னு சொல்லுவோம். ரொம்ப ஹைட்டா இருக்கும், அதே மாதிரி ஷார்ப்பா இருக்கும். எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி எதுக்கிட்ட இருக்கணும்னா எதுக்கிட்ட இருக்கும்? அந்த மரத்துக்கிட்ட இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அந்த மரம் என்ன ஆயிடாது, உடஞ்சிடாது. எவ்வளவு காத்து அடிச்சாலும் வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரீக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை நம்ம பைபிளை எதுக்கு அடையாளப்படுத்தப்படும்னா சகிப்புத்தன்மை. எதுக்கு? ஸோ இந்த ஒரு சகிப்புத்தன்மை இங்க யாருக்கு இருக்குன்னா மணவாட்டிக்கு. மணவாட்டி ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, மணவாட்டி இருக்கிறாங்க, அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. பட் அந்த வீடை எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து தாக்காது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க கட்டினது ரெண்டு விஷயத்தான். ஒண்ணு விசுவாசம், அதுவும் ஸ்ட்ராங்கான மகா பெரிதான விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக் டீச்சர்ல பார்த்துருக்கோம். அந்த மகா பெரிதான விசுவாசத்தை பில்லரா போட்டு அதே மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவேன் அதை ஃபேஸ் பண்ணிடுவேன், என்ன இருந்தாலும் இந்த வீட்டை என்ன பண்ணிட மாட்டேன், வெளியே போயிட மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுதான் யார் கட்டியிருக்காங்கன்னா அந்த ஒரு வீட்டை கட்டியிருக்காங்க. அதை வந்து மார்க்ல சுவிசேஷத்துல அவர் கிளியரா எப்படி சொல்லியிருக்காருன்னா, மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். என்ன விசுவாசிக்க கூடுமானால்? இந்த வீட்டுக்குள்ள நான் இருப்பேன், நான் போட்டு வச்சிருக்க பில்லரை யாரால என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. என்னுடைய விசுவாசத்தை யாருனாலையும் உடைச்சிட முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சகிச்சு கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. எல்லாவற்றையும் என்ன யாருக்காக பேலன்ஸ் பண்ணுவேன்? கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் சகித்துக் கொள்வேன் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சுன்னா விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன விசுவாசிக்க, என்ன விசுவாசத்துல நம்ம உறுதியா இருந்தோம்னா நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யோவான்ல படிச்சிருக்கோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கும்போது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப அந்த அம்மா அவர் மேல யாருடைய ரூபத்தை பார்த்திருக்கு? கிறிஸ்துடைய பிதாவாகிய தேவனுடைய ரூபத்தை பார்த்திருக்கு அப்படின்னா அந்த அம்மாக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு, இவர் தான் ஒன்றான மெய்தேவனுடைய குமாரன், ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதை நிச்சயம் சொல்லு. இந்த விசுவாசம் நமக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த ஓட்டத்தை நம்ம முழுசா எந்த அளவுக்கு ஓடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வீடு என்னவா இருக்கணும், நம்மையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது, பிரிச்சிடவே முடியாது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரோமர்ல படிச்சிருக்கோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கும் போது உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த படைப்புகளானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு
நம்மை பிரிக்க முடியாது என்று. காரணம் என்ன? நம்முடைய வீடு எப்படி கட்டியிருக்காங்களாமா? விசுவாசத்திலையும் சகிப்புத்தன்மையை அடிப்படையா வச்சு கட்டினதுனால நம்மளை எதுவே முடியும், பிரிக்கவே முடியாது. யாரை விட்டு? கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. அப்படின்னா அப்ப எவ்வளவோ டிராஜடி வரும், உயர்வு வரும். எங்க இருக்கும்போது? அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது உயர்வு வரும், தாழ்வு வரும். பல படைப்புகளினால தேவனால் உருவாக்கப்பட்ட பல கிரியேட்டர், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சபைக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசிகளா இருக்கட்டும், யார் நிமித்தமா வேணும் நம்மளை இங்கிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் ஒரு வேலை நடந்துகிட்டே தான் இருக்கும். இது எதுவுமே யாரும் பிரிக்க முடியாது இல்லாம. சோ இது சாதாரண ஒரு பீரியடா. வெளியே போனாலும் பிரச்சனை, சபையை விட்டு வெளியே போனா பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள மத்தியில போனா பிரச்சனை, அதே மாதிரி வேலைக்கு போனா பிரச்சனை, சபைக்குள்ள வந்தா அங்கேயுமே என்னதான் ஒரு பிரச்சனை. எதுக்காக? கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிக்கிறதுக்கு அநேக விதமான அம்புகள் இப்ப யாருக்கு முன்னாடி நிக்குது இல்லாம. இந்த பிரச்சனை ஒருவேளை நமக்கு வந்தா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்? ஒரு கலக்கமும் ஒரு பேனிக்கும் ஒரு ஒரு பதட்டமும் ஒரு பயமுமான ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே சபையா இருந்தோம்னா இந்த பிரச்சனை நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சபை பேசுது. யாரு? மணவாட்டி பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா அதுலயே 2ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா மணவாட்டி தன்னுடைய பிரச்சனையை அங்க ஃபேஸ் பண்றத சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் சாரோனின் ரோஜாவும், நான் எப்படி இருக்கேன்? நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். அந்த அம்மா எப்படி இருக்குதுங்களா? சாரோனின் ரோஜா மாதிரியும் பள்ளத்தாக்குகளில் உள்ள லீலி புஷ்பங்கள் மாதிரி நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சோ இதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா ஒரு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா தெரியும். இப்ப மணவாட்டி சொல்றாங்க, நான் எப்படி இருக்கேன்? சாரோனின் ரோஜா மாதிரி இருக்கேன், பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த திங்க் பண்ணி பார்த்தா அந்த அம்மா என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்களா, இல்ல சேடா இருக்கிறாங்களா, ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்களா, எப்படி இருக்கு நம்ம கெஸ் பண்ண முடியுமா? எப்படி ஒரு மலரை பார்த்தா நமக்கு எந்த மாதிரி ஃபீல் வரும்? ஊட்டியில போயிருக்கவங்களுக்கு தெரியும், தொட்டபெட்டா ரைட் தான், அந்த பூக்கள் நிறைந்த ஒரு கார்டன்லாம் இருக்கும். அந்த கார்டனை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுன்னு கேட்குறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமா, பூக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்த பார்க்கும்போதே கூட நமக்கு எப்படி ரொம்ப சந்தோஷமான ஃபீல் தான் இருக்கும். இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் இருக்கிறேன், சாரோனின் ரோஜா மாதிரியும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமும் மாதிரி இப்ப யார் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே சபை இந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? பாடுகளுக்கு மத்தியில இருந்தாலும் சபையா இருந்தா நமக்கு எப்படிதான் இருக்கும்? சந்தோஷமா தான் இருக்கும். காரணம் நம்ம கூட யார் இருக்கிறது? மணவாளன் நம்ம கூட இருக்கும்போது மணவாட்டி என்ன எப்படி இருக்க வேண்டாம்? உபவாசமாய் இருக்க வேண்டாங்கிற. சோ மணவாளன் கூட இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவாங்க. ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் யாருக்கு இருக்குன்னா மணவாட்டிக்கு இருக்கு. சோ தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியில நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லிட்டு மணவாளனுக்கு இந்த அம்மா சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படி இருக்கிறேன்னா சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மூலமா மணவாட்டி இங்க புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க ஒரு ஊர் மென்ஷன் பண்றாங்க. என்ன ஊர்? சாரோ. சாரோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சமவெளி பகுதின்னு சொல்லுவாங்க. சமவெளி பகுதினா மக்கள் வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு இடம். அங்க என்ன தானே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மேடு பள்ளத்துல வாழ்றதா, ஒரு வனாந்தரத்திலேயோ ஒரு பாலைவனத்திலேயோ ஒரு மலையிலேயோ வாழ்றதா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமவெளி பகுதியில வாழ்றது ரொம்ப ஈஸியான இருக்கும். அந்த சமவெளி பகுதியில வாழக்கூடிய நிறைய பூக்கள்ல நான் எப்படி இருக்கிறேன்? எப்படி இருக்கு? ரோஜா மாதிரி இருக்கிறேன். எந்த ரோஜா? சார்வனி ரோஜா ஒரு ஸ்பெஷல் ஒன். உலகத்துல எவ்வளவோ பூக்கள் இருந்தாலும் சார்வனி ரோஜா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். எப்படி மணவாட்டி தன்னை ஸ்பெஷலா கிறிஸ்துவுக்கு படி காட்டுறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த பூ என்ன கலர்ல இருக்குது? ரெட் கலர். ரெட் தானே? ரெட்னாலே நமக்கு எதை அடையாளப்படுத்தும்? எதை அடையாளப்படுத்தும்? பாவம். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் சொல்லி பாருங்க. சோ ரெட்னாலே எதை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குன்னா பாவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப மணவாட்டி ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிட்டாங்க, இந்த உலகத்துல எல்லாருமே பாவிகள் தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா பூக்களுமே எப்படிப்பட்ட பூக்கள் தான்? ஒரு பாவமான நிலைமையில இருக்க பூக்கள் தான். பட் நான் அதை உங்களுக்கு என்ன பண்ணி காட்டுறேன்? நான் வெளிப்படுத்தி காட்டுறேன். நான் இப்ப என்னவா தான் இருக்கிறேன்? பாவியா தான் இருக்கிறேன். ஆனா இப்ப உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் என்னவாயிட்டேன்? ரெடி ஆயிட்டேன். எனக்கு நான் உங்கள்கிட்ட வரணும், என்னுடைய பாவங்களை கழுவணும், உங்களிடத்துல வந்து சேரணும் மனநிலைக்குள்ள என்னவாயிட்டேன்? நான் ரெடி ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு என்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணக்கூடிய இடத்துக்கு நான் வந்துட்டாலே நம்ம யாருக்கு ஸ்பெஷல் ஒன்று ஆயிடும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உலகத்துல எவ்வளவு பூக்கள் இருந்தாலும் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடுகிறவங்க கிறிஸ்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஒன். ரைட் தானே? கிறிஸ்துக்கு டிவைனான ஒரு விஷயம் என்னன்னாலே நான் பண்ற தப்பா நான் உணர்ந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து வெளியே வரக்கூடிய நடவடிக்கை யார் செய்யும்? மணவாட்டி செய்யணும். அதை செய்யறவங்க மட்டும்தான் யாருடைய பார்வைக்கு டிவைனா தெரிவாங்க?
கிறிஸ்துவுடைய பார்வையில் உங்க டிவைனா தெரிவாங்க. அது அந்த அம்மா எப்படி சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் சாரோனி ரோஜாவா இருந்தாலும் இன்னொரு ஃப்ளவரை மென்ஷன் பண்றாங்க. எப்படி இருக்காங்களாமா? பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். லீலி புஷ்பம்னா லீலி புஷ்பம் எப்படி இருக்கும்? பியூர் ஒயிட்டா இருக்கும். எப்படி இருக்கலாமா? பியூர் ஒயிட்டா இருக்கும். ஒயிட்னாலே நம்ம எதை அடையாளப்படுத்தும்? வெள்ளை நிறம் நமக்கு எதை அடையாளப்படுத்தும்? பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. எதான பரிசுத்தம். நான் பாவியா தான் இருக்கிறேன், ஆனா இப்ப என்னவா மாற ரெடி ஆயிட்டு? பரிசுத்தமா மாற. அதுல அந்த அம்மா ஒரு சொல்லியிருப்பாங்க, அந்த லீலி புஷ்பம் எங்க இருக்குதுன்னா பள்ளத்தாக்குகளுக்குள்ள இருக்குதுலாம். பள்ளத்தாக்குனாலே நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன? பள்ளத்தாக்குனாலே ரெண்டு பக்கம் மலை இருக்கும், ரெண்டு பக்கம் மலைக்கு நடுவில் இருக்கிறதா என்னது? பள்ளத்தாக்கு. சோ இப்ப நான் எங்க வந்துட்டேன் அப்படின்னா ரெண்டு மலைக்கு நடுவுல வந்துட்டேன். வந்ததுனால நான் எப்படி இருக்கேன்னா பரிசுத்தமான ஒரு நிலைமையில இருக்கிறேன். இந்த புஷ்பம் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கும். எப்படி இருக்குங்களாமா? இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. வானத்தை பார்த்து என்ன இருக்காது? இருக்கா. இந்த பூ எப்படிதான் இருக்கும்? பூமியை பார்த்து தான் இருக்கும். சோ இந்த அம்மா சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப நான் என்ன கண்டிஷன்ல இருக்கேன்னா பரிசுத்தமான நிலைமையில இருந்தாலுமே கூட எனக்குள்ள இப்ப என்னவும் இருக்குது, ஒரு தாழ்மையும் இருக்குது. நான் பரிசுத்தமா இருக்கிறேன். இப்ப நம்ம இருக்கிறோம்ல, நம்ம வந்து ஒரு யாராவது ஒருத்தர் நல்லது பண்ணிட்டா கூட நம்ம பயங்கர சந்தோஷமா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்? நான் நல்லது பண்ணிட்டேன். நான் தேவனுக்காக ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு மேட்டின்மை வந்துடும். ஆனா மனவாட்டி தன் பாவமான நிலைமையில இருந்து பரிசுத்தமான நிலைமைக்குள்ள மாற வந்தாலுமே கூட அந்த அம்மாவுக்குள்ள என்ன வரலைங்களாம்? மனமேட்டின்மை அப்படிங்கிற விஷயமே வரல. இப்ப நீங்க என்னை என்ன பண்ணுங்க? எடுத்து என்னை சரி பண்ணுங்கிற பக்குவத்துல இப்ப யாரு சொல்றதுன்னா இந்த அம்மா சொல்றாங்க. இத கிறிஸ்துவுக்கு புரியுற மாதிரி இந்த அம்மா எப்படி சொல்றாங்கன்னா, நான் எப்படி இருக்கிறேன்னா சாரோனி ரோஜா, சமவெளி பகுதியில் எவ்வளவு பூக்கள் இருந்தாலும் நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்த ஒரு பூ, உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் ரெடியான ஒரு பூ, பரிசுத்தமாக ரெடியான ஒரு பூ. இவ்வளவு சூழல் இருந்தாலும் எனக்குள்ள இப்ப என்ன இல்ல? மனமேட்டின்மை இல்ல. முழுக்க நான் யாரை தான் பிரைஸ் பண்றேன் அப்படின்னா உங்களை பிரைஸ் பண்ண நான் ரெடி ஆயிட்டேன். இனி நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்துக்கங்க அப்படின்னு இப்ப யாரு சொல்றதுன்னா மனவாட்டி கிறிஸ்துவ கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை கேட்கிறாங்க, இதை சொல்றாங்க, நான் பாவமா இருக்கிறேன், என்னை சரி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அடி போகுது? மத்தேயு 11வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எங்க வாங்க? என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? என்ன தருவேன்? ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் யார் மட்டும் தான் தர முடியுங்களோ. சோ இப்ப நான் சமவெளி பகுதியில இருக்கேன், என்னை நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன இவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாரும் யார்கிட்ட வாங்க? எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன தரேன்? நான் இளைப்பாறுதல் தர்றேன் அப்படின்னு சொல்றேன். சோ இதுல இந்த அம்மா சொல்ற ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு சாரோனி ரோஜா, இன்னொன்னு பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஏன் இந்த ரெண்டு விஷயத்த கிறிஸ்துவுக்கிட்ட இந்த அம்மா வந்து ரெஃபர் பண்ணி ஒரு சிம்பாலிக்கா சொல்லணும், அடையாளமா சொல்றாங்கல்ல. நான் எப்படி இருக்கிறேன்னா சாரோனி ரோஜா மாதிரி இருக்கிறேன், பள்ளத்தாக்கி லீலி புஷ்பமா இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. இந்த ரெண்டு விஷயத்த ஏன் கிறிஸ்துவுக்கு அந்த அம்மா அடையாளமா சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெண்டு விஷயமா இதுக்கு முன்னாடி இங்க இருந்தார் ஒருத்தர். சாரோனி ரோஜாவாகவும் பள்ளத்தாக்கி லீலி புஷ்பமா இருக்க ஒரு கேரக்டர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்குள்ள எந்த ஒரு பாவமுமே இல்லை. எங்க இருந்தார்? எந்த ஒரு பாவமே இல்லாம தான் முழுக்க நம்முடைய பாவங்களை அவர் யார் ஏற்றுக்கொண்டது? மரிக்கும் போது பிதாவுடைய கண்ணுக்கு கிறிஸ்து எப்படி தெரிஞ்சிருப்பானா? அந்த ரோஸ் மாதிரி. எந்த ரோஸ் மாதிரி? சமவெளி பகுதியில இருந்தாலே கூட முழுக்க பாவமான ரோஸ் மாதிரி அங்க யார் இருந்திருக்கிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். சோ இப்ப அது மாதிரி தான் இங்க யார் இருக்குதுன்னா திருச்சபை இருக்கிறார். சோ அதை எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கும் போது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, ஆனாலும் பிதாவுடைய தேவனுடைய கண்ணுக்கு கிறிஸ்து எப்படிதான் தெரிஞ்சாரு? சிலுவையில் இருக்கும்போது எப்படிதான் தெரிஞ்சாரு? பாவியாதான் தெரிஞ்சார். ஆனா ஒரு ஸ்பெஷல் ரைட் தானே? பிதாவுடைய தேவனுக்கு முழுக்க பாவியா தெரிஞ்சார். காரணம் என்னன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, முழுக்க எல்லாருடைய பாவங்களும் கிறிஸ்து தலையில போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல தேவனுடைய பார்வைக்கு கிறிஸ்து எப்படி தெரிஞ்சிருப்பாரு? ஒரு பாவியா தெரிஞ்சிருப்பாரு. ஆனா ஒரு ஸ்பெஷலா தெரிஞ்சிருப்பாரு. காரணம் என்னன்னா, இந்த மொத்த உலகத்தோட பாவத்தையுமே பிதாவுடைய தேவனுக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக யார் தலையில தூக்கி வச்சுக்கிட்டது? யார் வச்சுக்கிட்டது? சோ ஒரு மிகுந்த பரிசுத்தவான் யாரு? லீலி புஷ்பம் மாதிரியே ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் தான் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டு மலை, ஒரு பக்கம் பிதாவுடைய தேவன், இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மிகாவே பிரதான தூதனாகிய மைக்கேல் அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னை முழுக்க தாழ்த்தி இருக்கிறார். லீலி புஷ்பம் எப்படி தரையே பார்த்துட்டு இருக்கோ அது மாதிரி தன்னுடைய நிலைமையிலிருந்து முழுக்க தன்னை தாழ்த்தி கொண்ட மாதிரியே கடைசி காலங்களில் யார் இருக்க போறதுங்களா? யார் இருக்க போறது? சபை இருக்க போகுது.
சோ கடைசி காலங்களில் சபை வந்து நான் உங்களை மாதிரி மாறதுக்கு என்ன ஆயிட்டேன், நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா சொல்ல ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஏசாயா 53வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன பண்ணார்களோ சுமந்திருக்கார். யாருடைய பாடுகள்? சோ முழுக்க நம்முடைய பாடுகள் தான் இப்ப யார் ஏத்துக்கிட்டதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டாரு. இப்ப மணவாட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த விஷயத்துக்காக இந்த பூமிக்குள்ள வந்தீங்களோ இப்ப அந்த விஷயத்தை செய்யறதுக்கு யார் ரெடி ஆயிட்டது? நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பவே நம்ம யாராவது மாறிட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சபையா மாறிட்டோம். அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாச்சோம் அப்படின்னா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். யார் மட்டும் தான் பிழைச்சிருக்கிறது இல்லாம, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்ங்கிறதான் அங்க மணவாட்டி எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இனிமேல் இப்ப இருக்க போறது இனிமேல் நான் இல்லை, என்னை யார் எடுத்துக்கங்க, நீங்க எடுத்து உங்களுடைய மணவாட்டி என்னை மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த அம்மா சொல்ற விஷயம் என்னன்னா, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இப்ப கிறிஸ்துவ நம்ம ஒரு விஷயம் புரிய வச்சுட்டாங்க. என்னன்னா, இப்ப நான் யாரா இருக்கிறேன், நீங்கள மாதிரியே கிறிஸ்து மாதிரியே மாறுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன்னு சொன்ன உடனே கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நிறைய பாடுகளுக்குள்ள இந்த அம்மா இருந்தாலுமே கூட அதை குறிச்சு அந்த அம்மா அவர்கிட்ட என்ன பண்ணல. இப்ப நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா நம்ம என்ன சொல்லிடுவோம், தேவ ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, அந்த கஷ்டத்தை என்ன பண்ணணும், என்னை ரிலீஸ் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க ஜெபம் பண்ணுவோம். ஆனா இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில இருந்துமே கூட சபை ஒரு வார்த்தை கூட அந்த பாடுகளை குறித்து என்ன பண்ணல, நீங்க வந்து என்ன பண்ணுது, என்னை உங்க கூட எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லுதே ஒழிய அந்த பாடுகளை குறித்து கவலைப்பட்ட மாதிரியே இல்லவே இல்லை. சோ கவலையப்படாது. என்னைக்கு நம்ம பாடுகளை குறித்து நம்ம கவலைப்படாம இருக்கிறோமோ நம்முடைய பாடுகளுக்காக இன்னொருத்தர் கவலைப்பட ஆரம்பிப்பார். யாரு கவலைப்பட ஆரம்பிப்பார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி கவலைப்படுறார் அப்படின்னு பார்க்கும்போது, மணவாட்டி தன்னுடைய பாடுகளை குறித்து ஒண்ணுமே சொல்லல. இப்ப கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, இப்ப யார் பேச ஆரம்பிக்கிறது? கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளும் எனக்கு பிரியமானவர் என்ன பண்றாங்களோ இருக்கிறார் அப்படிங்கிறார். மணவாட்டி எங்க இருக்கிறாங்களோ, முள்ளுகளுக்குள்ள லீலி புஷ்பம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இப்ப யாரு இருக்கிறது, குமாரத்திகளுக்குள்ளே மணவாட்டியும் இருக்கிறார் அப்படிங்கிறத இப்ப கிறிஸ்து வந்து ரெஃபர் பண்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த அம்மா இருக்கிற இடம் எங்க இருக்குங்களாமா, லீலி புஷ்பம் தான். ஆனா எங்க இருக்கிறாங்க, முள்ளுகளுக்குள்ள இருக்கிறாங்களாம். சோ முள்ளுகளுக்குள்ள இருந்தாலுமே அந்த அம்மா எப்படி இருக்காங்களாம், லீலி புஷ்பம் மாதிரி. இப்ப யோசிச்சு பாருங்களேன், முள்ளுக்குள்ள ஒரு பூ இருந்துச்சு அப்படின்னா அந்த பூ எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டப்படும். ஒரு காத்தடிச்சு ஆடுனா கூட அந்த முள்ளு அந்த பூளை குத்தி என்ன பண்ணிடும், கிழிஞ்சிடும். ரைட்டு தானே? சோ எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த ஒரு தன்மையில இப்ப யாரு மாறலையாமோ, சபை மாறல அப்படிங்கறத சொல்லிட்டு தான் இப்ப என்ன சொல்றாங்க கிறிஸ்து, என்னுடைய மனைவியாக போறவர் இல்ல என்னுடைய சபையாக போறவங்க ரொம்ப பாடுகளுக்கு மத்தியில தான் என்ன இருக்கிறாங்க, அவங்க சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரிடேயும் எல்லா நாட்களுக்குள்ளேயும் ஒரு பாடு அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஆனாலும் என் நிமித்தம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறார். சோ மணவாட்டி தன் பாடுகளை கிறிஸ்துவிட்ட என்ன பண்ணாரு, சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி யார் புரிஞ்சுக்கிட்டது, மணவாளன் புரிஞ்சுக்கிட்டார். இந்த ஒரு மென்டாலிட்டி ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்துருச்சுன்னா எந்த குடும்பத்திலும் என்ன இருக்காது, பிரச்சனையே இருக்காது. தன்னுடைய லைஃப் பார்ட்னர், அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், அவங்களுக்குரிய பிரச்சனையை சொல்லாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு டிவைன் லவ் அங்க என்ன பண்ணிட்டு டெவலப் ஆயிட்டே இருக்கு. இப்ப கிறிஸ்து அதை புரிஞ்சுக்கிட்டாரு. மணவாட்டி பாடுகளுக்குள்ள இருந்தாலுமே கூட அந்த அம்மா சொல்றதுக்கு முன்னாடி இதை நம்ம சங்கீதங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 139வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், அறிந்திருக்கிறீர் அப்படிங்கிறாங்க. என்ன பிறவாததற்கு முன்னே நம்ம சொல்லவே வேண்டாம். நம்முடைய பாடுகளை அவர்கிட்ட டெய்லி என்ன பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, நல்ல வேலை இல்லை, நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படிங்கிற விஷயத்தை நம்ம யார்கிட்ட சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே நம்ம சபையார்ட்ட இதெல்லாம் சொல்லவே மாட்டோம். ஆனா யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே சோ எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே சரி, யார் நமக்கு பின்னாடி இருப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாரு. அவர் நம்முடைய பிரச்சனை என்ன பண்ணுவார், புரிஞ்சுக்குவார். அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எதுக்குள்ளதான் இருக்கிறீங்க, முள்ளுகளுக்கு நடுவுலதான் இருக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாருமே எப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறாங்க,
ஒரு பாவிகளா இருக்கக்கூடிய நபர்களா தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தை விட்டு நீங்க எப்படித்தான் இருக்கீங்க? நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் இப்ப சபை என்ன சொல்லுதுன்னா, நான் உலகத்தை விட்டு சபை எப்படிதான் இருக்கு? தனியா வெளிதான் முள்ளுகளுக்குள்ளதான் இருக்கு. ஆனா எப்படி இருக்காங்க? பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த லீலி புஷ்பம் மாதிரி அந்த பரிசுத்தமான நிலைமையில கூட நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு புலம்புறது யார் பண்ற வேலையில? சோ அந்த தாழ்மை அங்க யார் காட்டிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் காட்டுறாங்க? சபை காட்டிட்டே இருக்கிறாங்க. சோ அதை சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, எப்படி சொல்றாங்க போது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மறுபடியும் வாசிச்சோம்னா, குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவரும் முள்ளுகளுக்குள்ள எப்படி லீலி புஷ்பம் இருக்குதோ அதே மாதிரி குமாரத்திகளுக்குள்ள யார் இருக்குதுங்களாமா? சோ இந்த குமாரத்திகள் அப்படிங்கிற விஷயம் யார் அடையாளப்படுத்தும்? நம்ம போன வாரமே பார்த்துருக்கோம். குமாரத்திகள் வந்துட்டாலே அது சபையையும் சபையில் இருக்கக்கூடிய மக்களை நம்மளை நல்வழிப்படுத்துற மாதிரி வருவாங்க. ஆனா சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குங்களா? சரியான விஷயங்களை இருக்கிறதுனால நமக்கு சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது பைபிள்னால மட்டும்தான் முடியும். வேற யாருனாலுமே முடியாது. நம்மளை வந்து சபையை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் உலகத்துல இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. சோ நீங்க குமாரத்திகளுக்குள்ளதான் இருக்கிறீங்க. ஆனா எனக்கு பிரியமா யார் இருக்கிறதுங்களா? சபை இருக்குதுன்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படி அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எதுக்கு நடுவுலதான் இருந்தாலும் கோணலா தான் இருக்கும். நம்மளை சுத்தி எப்படிதான் இருக்கும்? எதுவுமே நேரா இருக்காது, கோணலா தான் இருக்கும். மாறுபாடான சந்ததிமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு நடுவில் நம்ம எப்படிதான் இருக்க முடியுமா? அந்த லீலி புஷ்பம் எப்படி பரிசுத்தமா இருக்குதோ அதே மாதிரி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி எப்படிதான் இருக்கணும்? எப்படிதான் இருக்கணும்? சோ நம்மளை சுத்தி 1000 சபைகள் இருக்கலாம், 1000 உபதேசங்கள் இருக்கலாம், 1000 கருத்துக்கள் இருக்கலாம். அது எல்லாம் நல்லது மாதிரியுமே தெரியலாம். ஆனா நம்ம யாரை மட்டும் தான் தேடி ஓடணும்? யாரை மட்டும் தான் தேடி ஓடணும்? சோ இந்த வார்த்தையை கிறிஸ்து சொல்லிட்டார். நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவே இல்லை. சபை வந்து நான் கஷ்டப்படுறேன், நான் வருத்தப்படுறேன், நான் துக்கப்படுறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்னுடைய மனசு யாருக்கு புரிஞ்சிருக்கு? யாருக்கு புரிஞ்சிருக்கு? சோ அந்த அம்மா அதை ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. என்னுடைய வருத்தத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத இந்த அம்மா ரெஃப்ளெக்ட் பண்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே யார் இருக்குதுங்களாமா? யார் இருக்குது? என்னுடைய நேசரும் இருக்கிறார், அது நிழலிலே வாஞ்சையை உட்கிறேன், அதன் கனி என் வாய்க்கு எப்படி இருக்குதுங்களாமா? ரொம்ப மதுரமா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. சோ இந்த அம்மா சொல்ற விஷயம்னா, நிறைய காட்டு மரம் இருக்குதுங்களாமா? எப்படி இருக்குதுங்களாமா? நிறைய காட்டு மரம் இருக்குது. அந்த காட்டு மரத்துக்குள்ள என்ன இருக்குதுங்களாமா? என்ன இருக்குதுங்களாமா? கிச்சலி மரம் இருக்குதுங்களாமா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா சொல்ல ஒரு விஷயம், கிச்சலி மரம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? கிச்சலி மரம்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இன்னும் இன்டெப்தா போய் பார்த்தோம்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஜூசி ஃப்ரூட்னு சொல்றாங்க. அது ஆப்பிள் மாதிரியே இருக்கலாமா, நல்ல ஒரு ஜூசியான ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப ரியாலிட்டி யோசிச்சு பாருங்களேன். நமக்கு பின்னாடி ஒரு வனாந்தரம் இருக்குது, நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு மிகப்பெரிய வனாந்தரம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இப்ப யோசிச்சோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வனாந்தரத்துல ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சுத்தி என்ன மரம் இருக்குதுங்களாமா? காட்டு மரங்கள், நிறைய காட்டு மரம் இருக்கு. ஆனா நமக்கு தேவையான ஒரு ஃப்ரூட் அந்த மரத்துல இருக்குமான்னு கேட்டா, சோ இப்ப மணவாட்டி தேடிட்டே போறாங்க. பயங்கர பசி, பயங்கரமா தேடிட்டே போறாங்க. சுத்தி காட்டு மரமா இருக்கு, சாப்பிடறதுக்கு என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாது. அப்படி ரொம்ப ஏக்கத்திலையும் ரொம்ப பசியிலையும் ரொம்ப தாகத்திலையும் போகும்போது நடு காட்டுக்குள்ள அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சோ ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்துக்கு போயிடும். நமக்கு எந்த அது வரைக்கும் கடந்த அந்த வழி தெரியாது. முள்ளுக்குள்ள குத்திருச்சுன்னா அந்த வழி என்ன, எந்த ஒரு கவலையுமே தெரியாது. அந்த ஆப்பிள் பழத்தை பிடிங்கி என்ன பண்ணியாங்க, சாப்பிடணும். அந்த கிச்சிலி பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு இந்த செகண்ட் நான் சர்வை பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மணவாட்டிக்கு இருக்கும். அந்த 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 ஒரு கேரக்டருக்கு இருக்கும். இப்ப மணவாட்டி அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களாம். உலகத்துல இன்னைக்கு நம்மள ஞானஸ்தானம் எடுத்துட்டு எத்தனை வருஷம் சர்வை பண்ணி வந்தாங்க? ஒரு சிலர் போன வருஷம் எடுத்துக்கலாம், ஒரு சிலர் 10 வருஷம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 20 வருஷம் இருக்கலாம். பிரச்சனை என்னன்னா, இந்த 20 வருஷத்துல நம்ம பார்த்த மரங்கள் எல்லாமே என்ன மரமாமா? காட்டு மரம். நம்மளை ஆற்றுவதற்கோ, நம்மளை தேற்றுவதற்கோ, நம்மளை பசுவை ஆற்றுவதற்கோ ஒரு மரமே நம்ம இருக்காது. கிடைச்சிருக்கே கிடைச்சாரு. திடீர்னு நடுவுல ஒரு மரம் வந்து, யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் எங்க வாங்க, எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன தரேன்? நான் கொடுக்கிற தண்ணீரை சாப்பிட்றவங்களுக்கு என்ன கிடையாதுங்களாமா? ஒரு காலம் தாகம் உண்டாகும்னு சொன்ன மாதிரி அந்த நடுக்காட்டுக்குள்ள காட்டு மரங்களுக்குள்ள இந்த அம்மாக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கலாம்? கிச்சலி மரமே கிடைச்சிருக்கலாம்.
ரொம்ப ஒரு டிவைனான ஃப்ரூட்டு, ரொம்ப ஜூசியான ஃப்ரூட்டு, அதிக விட்டமினையும் அதிக எனர்ஜியை தரக்கூடிய ஒரு ஃப்ரூட் யாருக்கு கிடைச்சிருக்கலாமா? அந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ போய் அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த பழத்தை என்ன பண்றாங்க, எடுத்து வாஞ்சையாய் சாப்பிடுறாங்களாம். எப்படி சாப்பிடுறாங்களாமா? வாஞ்சையாயினா அந்த பழத்தை சாப்பிடும் போது இந்த அம்மாவுக்கு மைண்ட்ல வேற எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? எதுவுமே இருக்காது. உண்மையான சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு உண்மையான சத்தியம் எனக்கு வேணும்னு வாஞ்சையா போய் அது திடீர்னு கிடைக்கும் அதை சாப்பிடுறவங்களுக்கும் வேற எதை பத்தின கவலை என்ன பண்ணாதுலாம் இருக்காது. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு போய் பார்த்தாலும் நம்ம சுத்தி சுத்தி எத்தனையோ சபைகள் இருக்கு. நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தோம், ஏறக்குறைய 45,000 டினாமினேஷன் இருக்குங்களாமா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான சத்தியங்கள். அவர்களுக்கு தோதா சத்தியத்தை வளைச்சு நெளிச்சு வித்தியாசமான டோன்ல கத்துக் கொடுக்கும்போது உண்மையான சத்தியத்தை தேவன் வந்து கிறிஸ்து மூலம் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி கொடுக்கும்போது அந்த சத்தியம் நம்ம வாய்க்கு எப்படி இருக்குங்களாமா? எப்படி இருக்குங்களாமா? பயங்கர மதுரமாக இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த சத்தியத்தை சாப்பிடும் போது தான் மனவாட்டிக்கு என்ன வரும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதலே வரும். இந்த அம்மா அங்கேயே உட்கார்ந்து அந்த பழத்தை என்ன பண்றாங்களாமா, எடுத்து வாஞ்சையாய் சாப்பிடுறாங்க. எதுல உட்கார்ந்து? அந்த மரத்தோட நிழல்ல உட்கார்ந்து. அதை விட்டு அந்த அம்மா என்ன பண்ணலாம், வெளியே போகல. ஸோ அந்த மரத்து, ஏன்னா அங்கதான் என்ன இருக்குது, பழம் இருக்கு. அங்க உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு பழம் கிடைக்கும், சாப்பிட முடியும், உயிர் வாழவே முடியும். காடு எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாம், பட் அந்த இடத்தை விட்டு தாண்டி போயிட்டா இந்த அம்மா என்ன பண்ண முடியாது, உயிர் வாழவே முடியாது. ஸோ நம்ம உயிரோட இருக்கணும்னாலே நம்ம எங்கேதான் இருக்கணும், இந்த கிச்சலி மரத்துக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த கிச்சலி பழம் எதுக்கு அடையாளமா பைபிள் சொல்லுது அப்படி பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் அப்படிங்குது. இந்த பழம் எதை அடையாளப்படுத்துங்களாமா? ஏற்ற சமயத்தில் நான் ரொம்ப பசியோட இருக்கிறேன், ரொம்ப தாகத்தோட இருக்கேன், ரொம்ப வேதனையோட இருக்கிறேன்னு சொல்லும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். சோ ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை பொற்பழங்களுக்கு சமானமாகும். எந்த பழங்களுக்கு? வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். சோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் எங்க இந்த அம்மா கிடைச்சிருக்கலாமா? ஒரு நடு காட்டுல கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிற சமயத்துல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், தேவனுடைய வார்த்தை வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது யாருக்கு கிடைச்சிருக்கலாம்? ஸோ இப்போ ஒரு ஃபுட்டு கிடைச்சதுலேயே நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பயங்கர பசியில் இருக்கும், ரொம்ப வருத்தத்தில் இருக்கும், நமக்கு சாப்பிட எதுவாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபுட்டு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுடைய ஏக்கம் முழுக்க முழுக்க என்னவா மட்டும்தான் இருக்கும்? ஒரு சாப்பாடு, நல்ல திருப்தியான ஒரு சாப்பாடு கிடைக்குதான்னு ஏங்கும் போது நமக்கு ஒரு ஃபுட்டு ட்ரீயை அங்கே யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்னவா வந்து நிற்கிறாருன்னா கிச்சலி மரமா நிற்கிறாரு. அதோட அவர் நிறுத்தலை. எனக்கு மனவாட்டி மைண்டில் முழுக்க முழுக்க என்ன இருக்குதுன்னு ஒரு ஃபுட்டு, ரொம்ப வெளியேறப்பட்ட நல்ல திருப்தியா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டு தான் அந்த அம்மாவோட ஏக்கமா இருக்கு. இந்த டைம்ல இப்ப மணவாளன் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, என்னை விருந்து சாலைக்கு இந்த அம்மா என்ன எதிர்பார்த்துச்சு? ஏதாவது சாப்பிட கிடைச்சா போதும். காட்டு மரங்களுக்குள்ள கிச்சடி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி யார் இருக்கிறது? என்னுடைய மணவாளன் இருக்கிறத நம்ம சொன்னாங்க. ஸோ இந்த அம்மா எதிர்பார்த்து ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது இவருக்கு எங்கே கூட்டிட்டு போறாங்களாமோ, என்னை விருந்து சாலைக்கே என்ன பண்றாங்களாமா, அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே தவம் முடிக்கிறார். விருந்து சாலைனா அந்த காலத்துல நமக்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரியும், எல்லா ஊர்லயுமே ஃபுட்டு ஸ்ட்ரீட்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. பார்த்துக்கோங்களேன், பெரிய பெரிய நகரங்களை சாப்பாட்டு திருவிழான்னு என்ன பண்ணுவாங்க, ஒன்று நடத்துவாங்க. அங்க என்ன மாதிரியான சாப்பாடுலாம் இருக்கும்? எல்லா டைப்பான ஃபுட்டும் இருக்கும். வெஸ்டர்ன் ஸ்டைல் வேணும்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் இருக்கும், இந்தியன் ஸ்டைல் வேணும்னா இந்தியன் ஸ்டைல், சவுத் இந்தியன் வேணும்னா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் வேணும்னா சைனீஸ் வேணும்னா எந்த மாதிரியான டிஷ்ஷு கேட்டாலும் எங்கே கிடைக்குமாமா? அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல கிடைக்குமாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு யார் கூட்டிட்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது யார் கூட்டிட்டு போறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட்டிட்டு போறாரு. யாரு? ஸோ இங்க இருக்கு உனக்கு ஃபுட்டு. எங்க இருக்கு? இங்க இருக்கு உனக்கு ஃபுட்டு. இங்க நிறைய ஃபுட்டு இருக்கு. எத்தனை ஃபுட்டு இருக்குங்களாமோ? ஏகப்பட்ட ஃபுட்டு இங்க இருக்கு. இங்க உனக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த ஃபுட்டை தயாரிச்சது யாரு? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இவர் ஃபுட்டை நமக்கு மேக் பண்ணி லாஸ்ட் வீக் பார்த்தோம், ஒரு குழந்தைக்கு அம்மா கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் யார் ரெடி பண்ணது? ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ரெடி பண்ண ஒரு ஃபுட்டு. அது அம்மா சமைச்ச ஃபுட்டு இல்லை, அம்மா வந்து சர்வெண்ட் மட்டும்தான். இப்போ அதே மாதிரி தான் சமைச்ச ஒரு ஃபுட்டை தானே யார் பரிமாறினா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு பரிமாறாரு? சபைக்கு பரிமாறுறாரு. எப்படி பரிமாறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிவைனான ஃபுட்டு. இன்னைக்கு நம்மளும் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, ஒவ்வொரு நாள் விசேஷமான ஒரு ஃபுட்டு. ஒரு நாள் தீர்க்க தரிசனம், ஒரு நாள் ஊமைகள், ஒரு நாள் என்னது நிழலும் பொருளும்,
இப்படி விலையேறப்பட்ட அநேகமான சத்தியங்களை யார் யாருக்கு வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய குழந்தைக்கு என்ன பண்றாரு? தன் மனைவிக்கு யார் தான் ஃபுட்டு கொடுக்கணும்? அவர் கொடுக்குறாரு. இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இந்த ஒரு நாலேஜே கிடையாது. வீட்டுல சாப்பிட்டியான்னு கேட்க கூட என்னன்னு ஆள் இல்லை. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, என் மனைவியை கூட்டிட்டு போய் அந்த அம்மாவுக்கு என்ன ஃபுட்டு பிரியமான ஃபுட்டா இருக்குமோ அந்த ஃபுட்டை இப்ப யார் கொடுக்க ரெடி ஆயிட்டேன்? நான் கொடுக்க ரெடி ஆயிட்டேன். அதை யார் சர்வ் பண்ண போறது? நானே பரிமாற போறேன் அப்படின்னா அந்த அன்பு இருக்குல்ல, எப்படிப்பட்ட ஒரு அன்புங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. அந்த அன்பை மணவாட்டி எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 23வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? என்னை சுத்தி காட்டு மறந்தா இருந்துச்சு. எனக்கு ஒரு இடம் சோறு கொடுக்க என்ன இல்லை, யாருமே இல்லை. என்னை பயமுறுத்துற காடாம இந்த காடு இருந்துச்சு. ஆனா இங்க கூட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை நோண்டீங்க. யாருக்காக? எனக்காக ஒரு பந்தியவே. பந்தின புரியுதுங்கள, அங்க நிறைய ஃபுட் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பந்தியவே ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் என்ன பண்றீங்க? ஸோ என்னை ரெடி பண்றீங்க. என்னை ரெடி பண்ணி அந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியலை யார் கொடுக்குறது அப்படி பார்க்கும்போது யார் கொடுக்குறது? ஸோ இது கிடைச்ச உடனே அந்த அம்மா அந்த மரத்துக்கு நடுவில் உட்காந்து வாஞ்சையா என்ன பண்றாங்க? அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டது மாதிரி இப்ப மணவாட்டி என்ன பண்றாங்கன்னா வாஞ்சையா சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்க்கும்போது எரேமியா 15வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே என்ன பண்ணேன்? உட்கொண்டேன். அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் யாருக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது? நான் எப்படி இந்த மரத்தோட நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறனோ அதே மாதிரி உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு என்ன பண்ணிருக்கேன், தரிச்சிட்டு இருக்கேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணிட்டேன்? வாஞ்சையா கிடைக்க கூடாத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வாங்கி நான் ஆவலா என்ன பண்றேன்? சாப்பிடுறேன். ஒரு விஷயம் கூட என்ன பண்ண மாட்டேன், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை கூட்டிட்டு போங்க, நீங்க கொடுக்குற எல்லா ஃபுட்டையும் என்ன பண்றேன், வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு யார் இங்க சொல்றது அப்படின்னா மணவாட்டி சொல்லுது. அந்த அம்மா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் படர்ந்த அவருடைய கொடி எழுதுக்கலாமா? படங்கன்னு அதான் எப்படி சொல்றது, இப்ப நான் பசியில இருக்கிறேன், எனக்கு யாருமே சாப்பாடு கூடவே யாருக்கு சாப்பாடு போடுங்க யாருமே இல்லை. ஆனா எனக்காக ஒருத்தர் ஒரு ஃபுட்டை ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு மிகப்பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி எனக்கு யார் பரிமாறுறது? அவரே பரிமாறனா இந்த அம்மானால அதை என்ன பண்ண முடியும்? ஜீரணிக்கவே முடியல. அதான் என்னன்னா அந்த அம்மாவுடைய மனசுல இப்ப யாரும் ஃபுல்லா போய் உட்காந்துட்டது, முழுசா கிறிஸ்து மட்டும் தான் உட்காட்டார். நான் சொன்னோம்ல, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர். ஸோ கிறிஸ்து கொடுக்குற ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல யார் தெரிய மாட்டோம். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த மரத்துல ஒரு கொடி படர்ந்துச்சுன்னா அங்க என்ன தெரியாது? ஒரு மரம் இருக்கு, ஒரு வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு கொடி படர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன தெரியாதுன்னு கேட்குது. அந்த மரம் தெரியாது, என்ன மட்டும்தான் தெரியும், அந்த கொடி மட்டும்தான் தெரியும். ஸோ கிறிஸ்துடைய அன்புக்குள்ள முழுக்க போயிட்டு அவர் கொடுக்குற சாப்பாட்டை அதிகமா சாப்பிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் யார் தெரிய மாட்டான்? நம்ம தெரிய மாட்டோம். யாரு மட்டும் தான் கிறிஸ்து நம்ம மேல காட்டின அன்பு மட்டும் தான் யாருக்கு தெரியும்னா நமக்கு தெரியும். அதைத்தான் சொல்லியிருக்காரு கலாத்தியர் 3:27 சொல்லும். என்ன சொல்றாருன்னா, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். அதுக்கப்புறம் யார் தெரிய மாட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் இந்த உலகத்துக்கு என்ன மட்டும்தான் காட்டும்? கிறிஸ்துவ மட்டும்தான் காட்டும். ஏன்னா நம்ம மேல என்ன படர்ந்துருக்கலாமா? என் மேல் படர்ந்த கொடி அவருடைய நேசம், அந்த அன்பு. ஸோ நம்ம காட்டக்கூடியது என்ன மட்டும்தான் காட்டும்? அவருடைய அன்பை மட்டும்தான் காட்டும். ஸோ இந்த இடத்துல மணவாட்டி ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. யார் யோசிக்கிறது? மணவாட்டி. இவர் காட்டுற அன்புக்கு நான் தகுதியானவன். கிறிஸ்து நமக்கு அன்பு காட்டுறாருல்ல. இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு சத்தியம் யாருக்கு கிடைச்சிருக்கு? நமக்கு கிடைச்சிருக்கு. யாருமே புரிந்து கொள்ள முடியாத தீர்க்க தரிசனங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கு. நம்மளை திருச்சபை யார் அழைச்சிருக்கிறது? அவர் அழைச்சிருக்காரு. அவருடைய ரகசியங்களை அவருடைய அறைகளை கூட்டிட்டு போய் நமக்கு என்ன பண்றாரு? அவர் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னா அவர் நம்ம மேல காட்டுற அன்புக்கு நம்ம பாத்திரம். நமக்காக தம்முடைய சொந்த குமாரன் அனுப்பி அவர் சிலுவையில் அடிச்சு என்ன பண்ணியிருக்காரு? மரணத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறோம்னா இதுக்கு நம்ம பாத்திரம். ஆனா நம்ம அதை உணர்ந்திருக்கமான ஒரு கேள்வி கேட்டோம். அவருடைய அன்பை நம்ம முழுசு உணர்ந்துட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். உணர்ந்திருந்தோம் அப்படின்னா சபையின் ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்மளை முழுசு நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க ஒரு கால உலகத்திலையும் ஒரு கால சபையிலையும் தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே சபையா மாறிட்டோம்னா மனசு நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமா வலிக்கும். மனசு என்ன பண்ணும்? பயங்கரமா வலிக்கும். இப்ப செய்யக்கூடிய அந்த விஷயங்களை நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன்.
எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேன், ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவை யார் பரிமாறிட்டு இருக்கிறது? அவரே பரிமாறி. என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சாலும் கூட இனிமேல் நான் பாவம் பண்ணக்கூடாதுக்காக ஒரு விலையேறப்பட்ட உணவை யார் பரிமாறிட்டு இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிமாறிட்டு இருக்கிறாரு. அந்த அன்பை என்னால் என்ன பண்ண முடியும்? தாங்க முடியல. இந்த அன்புக்கு ஈடா நான் திருப்பி என்ன கொடுக்க போறேன்னு எனக்கு என்ன பண்ணல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் யாருக்கு வந்திருக்கு? யாருக்கு வந்திருக்கு? யோசிச்சு பார்க்கணும். திருச்சபை என்ன சொல்லியிருக்குன்னா, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் நான் பாவின்னு நான் ஒத்துக்கிட்டேன், என் பாவத்தை அறிக்கை பண்ணவும் ரெடியா இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்தவும் ரெடியா இருக்கிறேங்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரு பயம் யாருக்கு இருக்கலாம்? யாருக்கு இருக்கு? இவ்வளவு பரிசுத்துக்குள்ள வந்தாலுமே கூட மணவாளன் என்னை நேசிக்கணும் தெரிஞ்சாலுமே கூட மணவாட்டிக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன கிடையாது? பயமே இல்லை. துணிகரமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாவம் பண்ணிட்டு இருக்கோம், துணிகரமா மீறுதல் பண்ணிட்டு இருக்கோம். அவருடைய வார்த்தைகளை கேட்டும் கூட அக்கிரமத்துல இருந்து வெளியே வந்துட்டோம்னு கேட்டா, சோ ஒரு குற்ற முயற்சிக்குள்ள இங்க யார் மாட்டிக்கிட்டு, சபை மாட்டிக்கிட்டு இந்த அம்மா அதுக்கு சொல்றாங்க. மணவாட்டி என்ன சொல்றாங்க பார்க்கும்போது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்பது, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள்ங்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சலி பழங்காலில் என்னை என்ன பண்ணுங்க, ஆற்றுங்கள். நேசத்தால் என்னவா இருக்கேன்? அவர் காட்டுற நேசத்தை என்னால் என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல. நான் அதுக்கு பாத்திரமானே கிடையாது. அவர் அன்பு செலுத்தக்கூடிய தகுதி யாரும் கிடையாது, எனக்கு கிடையாது. என்னால் திருப்பி அவருக்கு என்ன பண்ண முடியல, ஒண்ணுமே செலுத்த முடியல. எனக்கு இப்ப என்ன வரல, ரொம்ப பயமா இருக்குங்கிறார். இதே மனநிலையில பூமியில இன்னொருத்தர் இருந்தார். யார் ஞாபகம் இருக்குங்களா? இதே மனநிலையில பூமியில இன்னொருத்தர் வாழ்ந்திருக்கிறார். யார் ஞாபகம் இருக்குங்க? ஒருத்தர் இருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஐயா சொன்னதா ஞாபகம் இருக்கு, நேசத்தால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன்னு சொல்லி. கெத்செமனே தோட்டத்துல மரணத்துக்கு பிரேயர் பண்ணார். அந்த பிரேயர் பற்றி நிறைய படிச்சிருக்கும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா, நீங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. இந்த உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை யாருன்னு வச்சிருக்கீங்க? என் மேல வச்சிருக்கீங்க. இந்த பாத்திரத்திற்கு நான் தகுதியானவன் தானான்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். யார்கிட்ட? பிதாவிய தேவன்கிட்ட. அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். யாரு? நீங்க மட்டும்தான் இந்த பாத்திரத்துக்கு தகுதியானவன். யார் ஏத்துக்கிட்டது? சோ அந்த ஒரு பயம் இங்க யாருக்கு வந்துருச்சுன்னா, மணவாட்டிக்கு வந்துருக்கு. காரணம் என்ன? மணவாட்டி யார் தரிச்சிட்டு இருக்கிறது? கிறிஸ்துவ. சோ கிறிஸ்துவோடைய மனதிற்குள்ள மணவாட்டி என்ன வந்திருக்காங்களோ, அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு என்ன ஆகும்? பயம் வரும். நான் செய்யறது எங்க அப்பாவுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கு விருப்பமான காரியத்தை தான் நான் செய்யறேனாங்கிற ஒரு பயம் என்னைக்கு வருதோ, அன்னைக்கு தான் நம்ம யாரா மாற முடியும். இந்த மனநிலை எப்ப வரும்னா, அவர் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டா மட்டும்தான் வரும். அவர் கொடுக்கறதையும் சாப்பிட்டுட்டு உலகத்தார் கொடுக்கறதை சாப்பிட்டு இருந்தா நமக்கு என்ன வராது? பயம் வராது. நம்ம துணிகரமா பாவம் பண்ணிட்டே தான் இருக்கும், துணிகரமா வீட்டுக்குள்ள போயிட்டே தான் இருக்கும். அந்த மனநிலையில யார் வந்துட்டுதான் மணவாட்டி வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க யார் கொடுக்குற ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அம்மா கேட்குறாங்க, இப்போ நான் ரொம்ப ஒரு நேசத்தால் எப்படி இருக்குது, நீங்க காட்டுற அன்புனால என்னை தாங்க முடியல, நான் என்ன அன்பை திருப்பி காட்ட போறேனே எனக்கு தெரியல. இப்போ இதுல இருந்து என்னை காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னதுன்னா, திராட்சை பழங்களால் என்னை என்ன பண்ணுது, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சலி பழங்களால் என்னை என்ன பண்ணுது, என்னை ஆற்றுங்கிறார். இதுல திராட்சை பழம்னா எதை அடையாளப்படுத்தும்? சோ இந்த அம்மா சொல்ல விஷயம்னா, ஒரு மிகப்பெரிய கிருபையை யார் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, யார் பண்ணியிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மிகப்பெரிய, அதான் எப்படி நான் சங்கீதம் 86:13 படிக்கும் போது, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை ரொம்ப பெருசு, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, எனக்கு டிவைனான ஃபுட்டை எவ்ரிடே யார் கொடுத்துட்டு இருக்கிறது? நீங்க. யார் பரிமாறுறது? யாருன்னா நீங்களே பரிமாறீங்க. வானமே கேள், பூமியை செவிகொடு, பேசுறது யார்? கர்த்தர் பேசுகிறார். நீங்க எனக்கு டெய்லி என்ன பண்ணுவீங்க? ஃபுட்டு பரிமாறிட்டீங்க. ஆனா அதுக்கு தகுதி யாருக்கு கிடையாது? யாரு கிடையாது? ஒரு மிகப்பெரிய ஈடுபடியை செலுத்தி என்னை பாவத்திலிருந்து மீட்டு என்னை இங்கே கொண்டு வந்து எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபுட்டை யார் கொடுத்துட்டு இருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ மணவாட்டி எப்படி அதை ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரம் அல்லங்கிறார். என்ன சொல்றாருமா, நமக்கு அதுக்கான என்ன கிடையாது, ஒரு தகுதியுமே என்ன கிடையாது. அப்படிங்கிற என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்கு தான் நமக்கு கிறிஸ்துவோட அன்பு என்ன புரியும். கிறிஸ்துவோட அன்பு என்னைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றதுக்கான தைரியம் யார் வரும்? அவர் எவ்வளவோ கிருபை நம்ம காட்டாரு, ஆனா அது எதுக்குமே யாருக்கு தகுதி கிடையாது, நமக்கு கிடையாது. இந்த தகுதி என்னைக்கு நமக்கு கிடையாது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியும். இந்த தகுதி நமக்கு வரணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒண்ணுமே இல்லை, அவர் எனக்கு பாராட்டின கிருபையா இருக்கட்டும், அவர் என் மேல் செலுத்தின அன்பா இருக்கட்டும், இது எதுக்குமே நான் என்ன இல்லை
பாத்திரம் இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்கு யாருக்கு வருதோ அன்னைக்கு தான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த அம்மாக்கு என்ன வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திராட்சை ரசத்தால் என்னை ஆற்றுங்கள், கிச்சலி பழங்களை என்ன பண்ணுது என்னை தேற்றுகள். திராட்சை ரசம் நல்லாவே தெரியும். திராட்சை ரசம் அப்படிங்கிறது சத்தியத்தை, உண்மையான பரிசுத்தமான சத்தியத்தையும் கிறிஸ்து செஞ்சக்கூடிய தியாகத்தையும் ஈடுபலியையும் அடையாளப்படுத்துது. அதை சொல்லி என்ன பண்ணுங்க, உனக்காகத்தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, போயிருக்காரு, உன்னால முடியும் என்ன பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சலி பழங்கள், அதாவது ஒரு ஆரோக்கியமான சத்தியத்தை என்னை கொடுத்து என்னை என்ன பண்ணுங்க, பூஸ்டப் பண்ணுங்க. நீங்க யாரும் ரெக்வஸ்டா கேட்கறது இல்லாம சபை கேட்குது, நம்மளும் கேட்கணும். நமக்கு என்ன மட்டும்தான் வேணும் இந்த உலகத்துல, சத்தியம் மட்டும்தான் வேணும். அவருடைய ஈடுபடினால நான் எப்படி குணமா இருக்கின்றதை நான் கத்துக்கணும். நான் இனிமேல் எப்படி ஆரோக்கியம் அடைகிறத என்னைக்கு கத்துக்கணும். அது வசனமா வாசம்னா எரேமியா 33வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, இதோ நான் அவர்களுக்கு சைக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை என்ன பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம்னா நம்மளை குணமாக்கணும் அப்படின்னாலே ஒரு சௌக்கியமும் ஒரு ஆரோக்கியமும் வேணும். ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு சத்தியம் கிடைச்சா மட்டும்தான் நமக்குள்ள என்ன கிடைக்கும், ஒரு ஆரோக்கியம் வரும். அந்த ஆரோக்கியத்தை யார் கொடுக்க ரெடியா இருக்கிறது, யார் கொடுக்க ரெடியா இருக்கிறது? ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாங்க, கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. அந்த ஆரோக்கியத்துக்காக இப்ப இங்க யார் காத்துக்கிட்டு இருக்கிறதுனா, யார் காத்துக்கிட்டு இருக்கிறது, யார் காத்துக்கிட்டு இருக்கிறது? மணவாட்டி காத்துக்கிட்டு. இப்போ மணவாட்டி தனியா இருக்கிறாங்க, மணவாளன் வந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த அம்மா வந்து இந்த நேசத்தை ஃபுல்லா பார்த்துருச்சு. யாருக்காக இங்க ஈடுபடிக்கு செலுத்தப்பட்டது? சபைக்காக. இவ்வளவு பெரிய சத்தியங்கள் யாருக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டது? சபைக்கு மட்டும்தான். அவருடைய அன்பு முழுக்க முழுக்க யாருக்கு மட்டும்தான் இங்க போய் சேருது? சபைக்கு மட்டும்தான். இது எல்லாமும் தெரிஞ்சும் கூட சபையினால இப்ப யார்கிட்ட போய் சேர முடியல அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்துவ போய் சேர முடியல. அவர் இன்னும் என்ன பண்ணல, இந்த அம்மாவை பார்க்க வரல. ஸோ பயங்கரமா ஈகரா அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக? ஒரு தனிமையில என் மனவாளன் எப்ப என்கிட்ட வந்து சேர போறாரு, அவர் செஞ்சதுக்கு நான் எப்ப திருப்பி என்னுடைய அன்பை நான் செலுத்த போறேன், அந்த அன்பை செலுத்துறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்ப கிடைக்குமோ அப்படின்னு இந்த அம்மா வந்து ரொம்ப ஏக்கத்துல நேசத்தால் இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, சோகம் அடைந்திருக்காங்க. சோகம் அடைந்து இருக்கிறோம், எனக்கு அவர் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற முடிவை என்னைக்கு சபை எடுக்குதோ, யார் மட்டும்தான் வேணும், கிறிஸ்து மட்டும்தான் வேணும், என்னுடைய மனவாளன் மட்டும்தான் வேணும்னுங்கிற முடிவை சபை என்னைக்கு எடுக்குதோ அப்படின்னா இன்விசிபிளா சபை இன்னொரு முடிவு எடுத்திருக்கு. என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, எனக்கு யாருமே வேண்டாம், இந்த உலகத்துல எனக்கு யாருமே வேண்டாம். உலக ஐஸ்வர்யமாகட்டும், உலக காரியங்களாகட்டும், உலக பொருளாகட்டும், உலக மனுஷர்களாகட்டும், யாருமே எனக்கு என்ன வேண்டாம், வேண்டாம். எனக்கு யார் மட்டும்தான் வேணும், அவர் மட்டும்தான் வேணும். என்னுடைய பாசத்தை காட்ட அவர் மட்டும். நம்ம என்னைக்கு ரொம்ப பரிதவிச்சிருக்கிறோமோ அன்னைக்கு நம்மளை நேசிக்கிற நபர் மட்டும் நமக்கு என்ன பண்ணுவோம். நம்மளை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் நம்ம கூட இல்லை, நம்ம என்னதான், நம்ம ஒரு அனாதை தான். நம்மளை சுத்தி லட்சம் பேர் இருந்தாலும் நம்மளை நேசிக்கிற, நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நபர் இல்லைன்னா நம்ம யார் தான், அனாதை தான். இப்ப ஏறக்குறைய திருச்சபை எந்த கண்டிஷன்ல தான் இருக்கு, அந்த ஒரு கண்டிஷன்ல மணவாளனுடைய வருகையை பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருக்கு. உண்மையிலே நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அவருடைய வருகை யாருக்கு சமீபமா இருக்கும், நமக்கு சமீபம். இந்த எதிர்பார்ப்புக்குள்ள மணவாட்டி போன உடனே அவருக்காக 100% மணவாட்டி எங்க, எத்தனை சதவீதம், 99, 98, 100% கிறிஸ்துடைய வருகைக்காக, கிறிஸ்துடைய பிரசன்ஸுக்காக, அவருடைய அந்த ஆற்றுதலுக்காக மணவாட்டி வெயிட் பண்ண உடனே இப்ப கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு கிறிஸ்து சொல்ல மணவாட்டி ஃபீல் பண்றாங்க. என்னன்னா, உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு ஆள் வந்து, இப்ப நான் அனாதையா இருக்கிறேன், என்னை தேடுறதுக்கு ஆளே இருக்கும்போது இப்ப டக்குன்னு ஒருத்தர் வந்து நான் இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? டக்குன்னு ஒருத்தர் வந்து, ஒரு குழந்தை இருக்கு, அனாதையா உட்கார்ந்து இருக்கு, அந்த குழந்தைக்கு அடுத்த வேலை சாப்பாடு வழி இல்ல, அந்த குழந்தை அழுதா கூட அந்த கண்ணீரை துடைக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு நபர் வந்து நான் இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு அந்த செகண்ட்ல உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை, அந்த ஒரு கேரக்டர் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப மணவாட்டி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசம்னா, அவர் இடது கையின் தலையின் கீழ். சோ இந்த செகண்ட் வரைக்கும் அந்த அம்மா எப்படி இருந்துச்சுக்கலாமா, ஒரு பரிதவிப்போடு, ஒரு ஏக்கத்தோட, என்னை யாரு எனக்கு ஆறுதல் சொல்லுவா அப்படிங்கிற ஏக்கத்தோட இருக்கும்போது இப்ப எப்படி இருக்குதுன்னா, அவர் இடது கை எங்க இருக்குதுங்களாமா, நமக்கு என்னைக்கு ஒரு நீடு இருக்கோ அன்னைக்கு நம்ம கூட யார் இருப்போம். அப்ப நம்ம யாரை மட்டும்தான் முழுசா நம்பி இருக்கணும், அவரை மட்டும் நம்ம என்னைக்கு முழுசா நம்புறோமோ, இந்த உலக காரியங்கள் முழுசா விருத்து, கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு, அவரை விட்டு நான் வரவே மாட்டேன், என்ன நடந்தாலும் எனக்கு அவர் மட்டும்தான் அப்படிங்கிற சிந்தனை என்னைக்கு நம்ம போறோமோ அப்ப என்ன நடக்குதுன்னா, அவருடைய இடத்துக்கு எங்க எடுத்துக்கலாமோ, எங்க இருக்கலாம், என்னுடைய தலையின் கீழ் இருக்கிறது,
அவரது வலது கை என்ன பண்ணுக்கலாமோ, இது என்ன போஸ்ட் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நபருடைய இடது கை தலையின் கீழ் கழுத்தின் கீழும் வலது கை என்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு போஸ் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை தன் குழந்தையை ஏற்கக்கூடிய ஒரு பக்குவம், ஒரு அப்பா அம்மா தன் குழந்தைய ஏற்கக்கூடிய ஒரு பக்குவம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியை பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலை அனைத்து நான் இருக்கிறேன், எதை பத்தி என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உனக்கு என்ன வேணாலும் உன் பின்னாடி யார் இருக்கிறது, நான் இருக்கிறேன்னு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இருக்கு. ஸோ மனவாட்டி ஒரு மிகப்பெரிய தவிப்புல இருக்கு. இந்த போஸ் நமக்கு தெரியும், ஒரு குழந்தைய ஒரு அப்பா தூக்கிட்டு ஒரு போஸ். ஏன் கழுத்து கீழே கை வைக்கிற ஐடியா இருக்குங்க? குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும், குழந்தை உடனே அந்த குழந்தைக்கு என்ன நிற்காது, கழுத்து நிற்காது. ஸோ கழுத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை யார் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது? ஸோ போன வாரமே பார்த்தோம், கழுத்துங்கிறது என்ன, விசுவாசத்தை அடையாளப்படுத்தி. ஸோ நம்ம என்னைக்கெல்லாம் விசுவாசத்தில் சோர்ந்து இருக்கிறோமோ, சோர்ந்து இருந்தாலும் நம்முடைய அன்பு யார் மேலே மட்டும்தான் இருக்கணும், கிறிஸ்து மேலே இருக்கிறப்ப யார் தாங்கி பிடிப்போம், அவர் தாங்கி பிடிப்பார். எப்படி தாங்கி பிடிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, மனவாட்டி பரிதவிச்சு நிற்கும் போது, என்னை ஆட்டுவதற்கு இனி யாருமே இல்லை, என்னுடைய நலனை பற்றி விசாரிக்க இங்கே யாருமே இல்லை, தவிப்புல இருக்கும்போது அங்கே யார் வந்து நிற்பா, முன்னாடி யார் நிற்பா, ஆண்டவராகிய நான் இருக்கிறேன். என்ன பண்றேன், உன் விசுவாசத்துக்கும் நான் பொறுப்பு, உன்னுடைய விசுவாசத்துக்கும் நான் பொறுப்பு. அணைக்கிறது எதுனா, உலகத்துல இருந்து வரக்கூடிய பாடுகளை நீ சகிக்கிறதுக்கும் கூட யார் இருக்கிறது, யார் இருக்கிறது, நான் இருக்கேன். ஒரு அப்பா எப்படி ஒரு தன்னுடைய குழந்தையை பார்த்துப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் கேர் அங்க யார் கொடுக்குறதுனா, இந்த இடத்துக்கு எதை அடையாளப்படுத்துனா, ஒரு அன்பையும் ஒரு பாதுகாப்பையும். இந்த கழுத்து விழுகாமலுக்கு யார் பொறுப்பு, இந்த விசுவாசம் யார் முன்ன விட்டு என்ன பண்ணிடுறாரு, போயிடவே போயிடு. அதுக்கான சத்தியங்களை ரெகுலர் என்ன பண்ணிட்டு கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி உலகத்துல இருந்து வரக்கூடிய எல்லா பாடுகள்ல இருந்தும் உன் பின்னாடி யார் நிற்பா, யார் நிற்பா, நான் இருப்பேன். உலகத்துல எவ்வளவு ஆபத்து வந்தாலும் சரி, நீ சத்தியத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு பின்னாடி யார் இருக்கிறது, நான் இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுவார் என்னன்னா, நான் என் நேசருடையவன். நம்ம யாருடைய இருக்கலாமா, யாருடைய, என் நேசருடையவன், அவர் பிரியம் யார் மேல மட்டும்தான் இருக்குங்களாமா, என் மேல மட்டும்தான் இருக்குதுன்னா, நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் பார்த்துட்டு எப்படி இருக்க மாட்டார், எப்படி இருக்க மாட்டார், சும்மா இருக்க மாட்டார். நமக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு முன்னாடி யார் வந்து நிற்பா, நமக்கு முன்னாடி யார் வந்து நிற்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசம் மட்டும்தான் யாருக்கு இருக்கணும், யாருக்கு இருக்கணும். ஸோ உலகத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஐயோ இனிமேல் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற பதட்டமும் பயமும் யாருக்கு தேவை? ஏன்னா இப்ப நம்ம யாரை தெரிஞ்சுட்டு இருக்கோம், கிறிஸ்துவை. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்கள், யாருக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டே இல்லை பண்ணோம்னா, இனி நமக்குரிய ஒரு பிரச்சனை யார் பார்த்துக்குவோம், அவர் பார்த்துக்குவோம். அதை குறித்த கலக்கமோ பயமோ ஒரு வருத்தமோ யார் தேவையில்லை. ஸோ அவர் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பா நிற்கிறாருன்னா, பரிதவிச்சு நிற்கக்கூடிய ஒரு மனவாட்டிக்கு பின்னாடி மனவாளம் நிற்கிற மாதிரி. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் யார் நிற்பாவும் பின்னாடி, நான் நிற்பேன். உலகத்துல எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் கணவனுக்கு உண்மையான சரீரம் யார் தான், மனைவி தான். மனைவிக்கு முழுமையான சரீரம் யார் தான், கணவன் தான். ஸோ உங்களுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு அத்தாரிட்டியை இங்க யாரு கொடுக்குறதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் கொடுக்குறாரு, மனவாட்டி கொடுக்குறாரு. அதைத்தான் மனவாட்டி எப்படி சொல்றாருன்னா, அவருடைய இடது கையின் தலையின் கீழ் இருக்கிறது, அவரது வலது கையை என்ன பண்ணலாமோ என்னை அணைத்துக் கொள்ளுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு, எந்த அளவுக்கு கிறிஸ்து நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட யார் வரவிட மாட்டார். என்ன சின்ன பிரச்சனை கூட நம்மளுக்கு கிறிஸ்து வரவிட மாட்டார். யார் நம்பணும், அவரை நம்பினா. நம்ம யோசிக்கலாம், அப்ப நம்ம நம்பலையா, இல்ல நம்புறவங்களுக்கு உண்மையிலே பாடுகள் வராதா அப்படின்னா வரும். அது பாடுகளா யாருக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, உலகத்துல உண்மையே தன் குடும்பத்தை நேசிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருப்பாங்கல்ல, தன் குழந்தையை உண்மையே நேசிக்கக்கூடிய விஷயங்கள்ல. ஸோ ஒரு தாயோ சிங்கிள் பேரண்ட் இருப்பாங்க, ஒற்றை தாய் இல்ல ஒற்றை தகப்பன் அப்படிலாம் இருப்பாங்க. அந்த குழந்தைக்காக அவங்க என்டையர் லைஃப்மே இருக்கும். காலையில் இருந்துச்சு வேலைக்கு போறது, சம்பளம் வாங்குறது, அந்த குழந்தைக்கு நல்லது கிட்டதில் செய்யறது, அதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, படிக்க வைக்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சு அந்த குழந்தைக்காக செய்யறது சாதாரண விஷயமே. ஆனா அந்த அப்பாவுக்கு அது கஷ்டமா இருக்குமான்னு கேள்வி கேட்டேன். அந்த அப்பாவுக்கோ அந்த அம்மாவுக்கு அது பெயினா இருக்குமான்னு கேட்டேன். கிடையாது. காரணம் யாருக்காக செய்யுது, என் குழந்தைக்காக நான் செய்யறேன், என் குழந்தைக்காக நான் செய்யாம. ஸோ அது ஒரு வழியாவே யாருக்கு தெரியாது, உண்மையான தாய் தகப்பனுக்கு என்ன பண்ண இருக்கவே இருக்காது. இதே மாதிரிதான் இங்க நமக்குமே கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மையாவே ஒரு பாடுபட்டோம்னா அது ஒரு பெயின் யாருக்கு இருக்காது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, அது ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு நம்மளால நிறைய விஷயங்கள் பண்ணினா மட்டும்தான் அந்த கிஃப்ட் கிடைக்கும்.
அவர் நிமித்த பாடுகள் படணுங்கிறதுக்கே நம்ம நிறைய நிறைய பாதைகள் உள்ள கடந்து போய் ஆகும். அவர் தான் சொல்லியிருக்காரு, இடுக்கமான வாசல் ஒன்று இருக்கு, அது எல்லாருக்குமே நம்ம தெரியாது, அது யாருக்குமே தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னா அதுக்குள்ள போறவங்க நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருனாலே அது யார் கொடுத்த கிஃப்ட். ஸோ உண்மையிலே அது நம்ம கிஃப்டா ஃபீல் பண்ணோம்னா அது நமக்கு பெயின் என்ன பண்ணது தெரியாது. அது என்னைக்கு நம்ம கிஃப்டா ஃபீல் பண்றோமோ அது நமக்கு பெயினாவே என்ன பண்ணது தெரியாது. ஸோ அந்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு முன்னாடி எது முன்னாடி இருக்குன்னா, நான் யாருக்குள்ள இருக்கேன், கிறிஸ்துக்குள்ள இருக்கேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன்னா அவர் எங்கே கொண்டு மேய்ப்பார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் யார் கொண்டு விடுவார்கள், அவர் கொண்டு போய் விடுவார். அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சபைக்கு இருக்கும். இந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கை சபைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு உடனே யார் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பா, என் புள்ள இப்ப யாரை நம்ப ஆரம்பிச்சுட்டான், என்ன மட்டும் நம்பிட்டு இருக்காங்க, என் பசங்க இல்ல என்னுடைய மனவாட்டி என்னுடைய சபை முழுக்க முழுக்க என்னை நம்புறாங்கன்னா இப்ப அவங்களுக்கா யார் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும், யார் சார்ஜ் எடுத்துக்கணும், நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்து எடுத்துக்கூடிய சார்ஜ், அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு. எப்படி அப்படி பார்க்கும்போது உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாச்சோம்னா, எருசலேமின் குமாரத்திகளே, இப்ப அவர் பேச ஆரம்பிக்கிறார். யாரு பேசல, யாரு பேசல, மனவாட்டி பேசல, இப்ப கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறாரு. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும். இப்ப மனவாட்டி ரூபவதி அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்து எந்த கேரக்டர் போயிட்டாங்க, எனக்கு பிரியமானவள் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. சோ எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும், என்ன பண்ணாதீங்க, விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படிக்கு வெளி மான்களின் மேலும் வெளியின் மலைகளின் மேல என்ன பண்ற. சோ இப்ப மனவாட்டி யாருடைய மஞ்சத்துல இருக்கிறாங்க, யாருடைய மஞ்சத்துல, உம்முடைய மஞ்சம், கிறிஸ்துடைய மஞ்சத்துல எப்படி இருக்காங்களாமா, நிம்மதியா ரெஸ்ட் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மனவாட்டி முழுக்க முழுக்க ஏன் கேராப்ல வந்துட்டான். இவ யார், இப்ப என்னுடைய மனைவி, என்னுடைய திருச்சபை, என்னுடைய மனைவாட்டி, இவளுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருக்கு அளவு கிடையாது. இந்த வார்த்தை எப்படி முடிப்பார்னா, ஆணையிடுகிறேன். ஆணையிடுகிறது ஆர்டர், அது ரெக்வஸ்ட் இல்லை. நீங்க இவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, ரெக்வஸ்ட் இல்லை, இது ஆர்டர். நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பிரச்சனை யாருக்கு தான் வரும், யாருக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும். இதுல யாரு எருசலேமின் குமாரத்திகள்னா யாரு, யார் இந்த எருசலேமின் குமாரத்திகள்? நம்ம இதை ஒரு சப்ஜெக்டாவே பார்த்துருக்கோம், ரைட், பி அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டாவே பார்த்துருக்கோம் உன்னத பாடல இதுக்கு முன்னாடி. என்ன எருசலேமின் குமாரத்தி, எருசலேம்னா தெரியும், எருசலேம்னா என்ன அர்த்தம், தேவனுடைய சமாதானம் அப்படின்னு அர்த்தம். அப்ப எருசலேமின் குமாரத்திகள்னா தேவனுடைய சமாதானத்துக்கு உள்ள இருக்கிறவங்க தான். ஆனா குமாரத்திகள் இன்னும் என்ன வாங்கல, மெச்சூரிட்டி ஆகல, இன்னும் வளரல. நிறைய பேர் இருக்கிறாங்க இங்க. யாரெல்லாம் தேவனுடைய சமாதானத்துக்கு கீழே இல்ல தேவனுடைய வருகைக்காகவும், ஐ மீன் கிறிஸ்துவுடைய வருகைக்காகவும் கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களை எத்தனை பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை மட்டுமே நேசிக்கக்கூடிய ஜனங்கள் யாருன்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்க என்டையர் கிறிஸ்டியானிட்டியுமே யார் தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்டியானிட்டியுமே யாரும் கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஜனங்கள் தான். ஆனா அவங்க தங்களையும் நேசிச்சுக்கிட்டு யாரையும் நேசிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவை நேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சபை மட்டும்தான் எப்படி பண்ணாது, தன்னை என்ன பண்ணிடும், சபை தன்னை என்ன பண்ணிடும், சபைக்கான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுதான், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து யாருக்கு பின்னாடி வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவங்களுக்கெல்லாம் தங்களை சார்ந்த ஒரு நேசமும் இருக்கும், கிறிஸ்து மேலே ஒரு விசுவாசமும் இருக்கும். ஆனா உண்மையான சபை மக்களுக்கு தங்களை குறித்த அறிவோ பயமோ கவலை என்ன பண்ணுது, நாளைய தினத்தை குறித்து காட்டு புஷ்பங்களை என்ன பண்ணுது கவனித்து பாருங்க, அதுக்கு நாளைக்கு என்ன பண்றது, கவலைப்படுறது. அதுகளை சாலமோனை விட அதிகமாக யார் கொடுத்திருக்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி யார் இருப்பா, சபை இருப்பா. ஸோ உலக கிறிஸ்தவர்கள் மாதிரி யார் இருக்க மாட்டாங்கன்னா சபை இருக்க மாட்டாங்க. ஆனா சபைக்கு பிரச்சனை எங்க இருந்து தான் வரும், இவங்கள்ட்ட இருந்தா வரும். இதை இப்படி பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், உலகத்தோட ஆலோசனைக்கு நம்ம என்னைக்குமே என்ன பண்ணிடக்கூடாது, கீழ்ப்படிஞ்சு போயிடவே கூடாது. யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் சரி அதை நம்ம எதோட ஒப்பிட்டு பார்க்கணும், சத்தியத்தோட நம்ம என்னைக்குமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒருத்தவங்க சொல்றது நம்ம மனசுக்கு சரிங்கிற மாதிரி தோணலாம், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பாடுகள், நம்முடைய கால சூழ்நிலையை பொறுத்து அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை சரிங்கிற மாதிரி தோணலாம். ஆனா சத்தியத்துல இருந்து யோசனை மட்டும்தான் அது சரியா தப்பான்னு தெரியும். அந்த நேரத்துல சரின்னு தோன்ற எல்லா விஷயங்களும் நமக்கு என்னவா இருக்காது, சரியா இருக்காது. ஒரு சின்ன பொய் தான் பிரதர், சொல்லுங்க, நீங்க ஒரு பொய் சொன்னா அவங்க வந்து காப்பாற்றப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்க சரியா தான் தெரியும். ஆனா உண்மையில அது கரெக்டானு கேட்டா பொய் சொல்றது கரெக்டா கிடையாது. ஸோ சத்தியத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டோம்னா சத்தியம் என்ன சொல்லுங்க, அதை என்ன பண்ணாது
பண்ணாதீங்க. ஏன்னா அதை யார் பார்த்துக்கோ? தேவன் பார்த்துக்கோ. ஸோ முழுக்க முழுக்க சபை என்ன பண்ணுனா எல்லாத்தையும் யாரின் காலிக்கீழ கொண்டு போய் வச்சிருக்கும். அந்த லீலி புஷ்பம் எப்படி பரிசுத்தமா இருந்தாலும் முள்ளுகளுக்கு இல்ல இருந்தாலும் தன்னுடைய தாழ்மையை வெளிக்காட்டுதோ, சபை எப்படிதான் இருக்கும் கடைசி வரைக்கும். சபையும் கடைசி வரைக்கும் அவருடைய தாழ்மை என்ன பண்ணும்? வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன அப்படி இருக்கிறதுனால இப்ப சபைக்காக யார் பேச ஆரம்பிக்கிறதுனா எருசலேம் குமாரத்திகளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்ப எருசலேம் குமாரத்தி யார் கூட தூங்கிட்டு இருக்காங்க? யார் கூட தூங்கிட்டு இருக்கிறாங்க? உம்முடைய மஞ்சம் பசுமையான. கிறிஸ்து கூட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணிருக்காங்க? இளைப்பாறுதலுக்குள்ள இருக்காங்க. அவங்களை என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரோமர்ல படிச்சிருக்கோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சோம்னா, பாவத்திற்கு மரித்தனா இனி அதில் எப்படி பிழைக்கும்? உலகத்தை பொறுத்தவரை நம்ம யாருக்கு மறிச்சிட்டோம். உலகத்தை பொறுத்தவரை நம்ம செத்துட்டோம். எப்ப செத்தோம்? என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே உலகத்துக்கு மறித்தவர்கள். நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது. அதுல ஒரு டெட் பாடி, ஒரு எப்படி சொல்லாது, ஒரு பிரேதம் எப்படி எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாதோ, உலகத்திலிருந்து வரக்கூடிய காரியங்களுக்கு ஒரு பிரேதம் எந்த ஒரு ரியாக்ஷன் பண்ணாம எப்படி ஒரு ஜட மாதிரி கிடக்குதோ, கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாரும் எப்படிதான் இருக்கணும்? இந்த உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ரியாக்ட் பண்ணவே கூடாது. அவங்க திட்டுனா வாங்கிக்கணும், கேவலப்படுத்தினா வாங்கிக்கணும். ஏன்னா அவர் இருந்தார்ல. எப்படி இருந்தாரு? அவர் வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடுத்தும் போது பயம் மூட்டாமல், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறது முழுசு என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்த மாதிரி தான் இன்னைக்கு நம்மளும் எதுக்காக கிறிஸ்துவாய் மாற வந்திருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணவே கூடாது. யார் மாதிரினா சபை ரியாக்ட் பண்ணாது. சபை என்னைக்கு ரியாக்ட் பண்ணாம தம்மை முழுசு ஒப்பு கொடுக்குதோ, அப்ப யார் நமக்கா ரியாக்ட் பண்ணுவோம்? அவர் ரியாக்ட் பண்ணுவார். சோ அவர் நமக்காக ரியாக்ட் பண்ண யார் சான்ஸ் கொடுக்கணும்? இன்னைக்கு நமக்கு நிறைய பாடுகள் வருது, அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறோம்னா நம்ம எதுக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா, நம்ம லைஃப்ல கிரியை செய்வதற்கு யாருக்கு சான்ஸ் கொடுக்கல? நீங்க ரெஸ்ட் எடுங்க. என் லைஃப்பை யார் பார்த்துக்கிறேன்? நான் பார்த்துக்கிறேங்கிற மைண்ட் செட்ல நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில யார் இன்டர்வியூ ஆக மாட்டார்? கிறிஸ்து இன்டர்வியூ ஆக மாட்டார். நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்போம், ஆனா முழுசும் கழுவப்பட்டிருப்பான்னு கேட்டா இன்னும் ஒரு கரைகளுக்குள்ளேயே தான். வெளிப்படுத்தல சொல்லுவாங்க, ஒன்னும் குளிரா இருங்க, இல்லைன்னா அனலா இருங்க. ரெண்டுமா இருந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்குள்ள ரட்சிப்புங்கிற ஒரு விஷயம் நம்ம வரவே வராது. ஸோ நமக்கு ரட்சிப்பு வரணும்னா நம்ம இப்ப என்ன பண்ணணும் பார்க்கும்போது, நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் உடையவர்கள் யாரை உடையவர்கள்? கிறிஸ்து. நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டாலே ஹஸ்பண்ட் இன்சியல் என்ன ஆகும்? அப்பாவோட இன்சியல் போய் யாரோட இன்சியல் வந்துடும்? நார்த் இந்தியால இன்னொரு வழக்கம் இருக்கு. என்னன்னா அந்த பொண்ணோட பேரே சொல்ல மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க? இன்னும் பல இடத்துல அந்த வழக்கம் இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிடும் போது மிஸ்ஸஸ் டேஷ் தான் கூப்பிடுவாங்க. அந்த ஹஸ்பண்டோட பேரை சொல்லி கணவனுடைய பேர் என்னவோ மிஸ்ஸஸ் டேஷ் தான் கூப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா இப்ப அந்த பொண்ணு யார் கிடையாது? அந்த பொண்ணு கிடையாது. இப்ப அந்த பொண்ணு யாரோட ப்ராப்பர்ட்டினா அந்த கணவனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்ப நம்மளும் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ அன்னைக்கு அவரை தரிச்சுக்கிட்டோம்னாலே யாருடைய ப்ராப்பர்ட்டி? ஸோ கலாத்தில என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவின் உடையவர்கள். நம்ம யாரு உடையவங்க? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதில் அரைஞ்சிருக்கோமோ, சிலுவையில என்னைக்கு நம்ம அரைஞ்சிட்டோமோ, இந்த உலகத்தோட ஆசைக்கோ, இந்த உலகத்தோட இச்சைக்கோ, இந்த உலகத்தோட அட்வைஸுக்கோ, இந்த உலகத்தோட ஆலோசனைகளுக்கோ, இந்த உலகம் காட்டக்கூடிய வழிகளுக்கோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? போயிடவே கூடாது. நம்ம யார் கூட மட்டும்தான் தலையான கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டும் கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு? நம்ம பைபிள்ல ஒரு வசனம் படிக்கணும், ஸ்திரீகளை உங்கள் புருஷர்களுக்கு எல்லா விதத்திலும் என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது புருஷர்களுக்கு. நம்ம சப்ஜெக்டாக பார்த்துருக்கோம், எந்த ஸ்திரீகள் எந்த புருஷனுக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா இங்க நம்முடைய புருஷன் யாருன்னா தலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு தப்பா நம்ம என்ன பண்ணிட மாட்டார். நமக்கு அது தோணலாம், அது தவறு மாதிரி. ஆனா கிறிஸ்து சொல்ற வார்த்தை என்னவா இருக்காது? தவறாவே இருக்காது. என்னை பின்பற்றி வாழ சொல்லிட்டா பின்னாடி போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது யார் பார்த்துக்குவா? ஏன்னா கூட்டிட்டு போறது யாரு? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னா அவர் கூப்பிட்டு அவர் பின்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி போகணும் அப்படின்னாலே நம்முடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்கே அரைஞ்சிடணுமாமா? எங்கே அரைஞ்சிடும்? இப்ப நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டோமா இல்லைங்களா? சிலுவையில் அரைஞ்சிட்டோம். ஆனா அந்த ஆணியை புடிங்கி பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அரைஞ்ச ஆணியை டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புடிங்கி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் வாசிக்கும் போது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்லங்கிறார். என்ன சொல்றாங்க? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டும் கூட அந்த ஆணியை புடிங்கி அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, கலப்பையில கையை வச்சுட்டு திரும்பி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தகுதி இல்லைங்க? நான் 2 முட்டைக்கு ஆணி அடிச்சிட்டேன், அந்த வழியை நான் தாங்கிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டாரு.
கொடுக்கவே மாட்டார். எபிரேயர்ல படிக்கிறோம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் இனிவரும் உலகத்தின் பல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டால் கூட அவரை மறுதளித்து போனவர்கள் அவரை மறுபடியும் தாங்களே சிலுவையிலிருந்து அவமானப்படுத்துகிறபடியால் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஸோ கலப்பையில கை வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடக்கூடாது. மனவாட்டி இப்ப தூங்கிருச்சு, நம்முடைய மஞ்சம் பசுமையானது தெரிஞ்சிருச்சு. உண்மையான விசுவாசம் இதுதான். என்னுடைய வீடு கேது, என்னுடைய மச்ச தேவதார், இதுக்குள்ள இருக்கிறவங்க எந்த பாதிப்பும் இல்லைன்னு விசுவாசமா நம்பியும் கூட அப்பப்ப வெயிட் விட்டு என்ன பண்றது, வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம பாதுகாப்பு இருக்குமான்னு கேட்டா. ஸோ இப்போ திருச்சபை எப்படின்னா ஸ்டேபிளா தூங்கிட்டு இருக்கு. யாருக்குள்ள? கிறிஸ்துவுடைய மஞ்சத்துல நிரந்தரமா தூங்கிட்டு இருக்கு. அப்படி தூங்கிட்டு இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனை யார் வரவிட மாட்டா, யார் வரவிட மாட்டான். ஸோ அதை எதுக்கு கம்பேர் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வசனம் படி வாச்சோம்னா, எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் அவளை நீங்கள் விழிக்க பண்ணாமலும், நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அவளை விழிக்க பண்ணாமலும் அவளை எழுப்பாமலும் இருக்கும்படிக்கு. விழிக்க பண்றதுக்கு எழுப்புறது வித்தியாசம் என்னது? எழுப்புறது அப்படிங்கிறது எந்திரிச்சு எப்படி சுயநிலையோட உட்காருது. விழிக்கிறதுனா விழிச்ச உடனே சுயநிலைக்கு வந்துடும். டீப் ஸ்லீப்ல இருக்கிறவங்களை எழுப்பி பார்த்தீங்கன்னா எழுப்புற உடனே ஒரு 2 செகண்ட் என்ன ஆகிடுவாங்க, அன்ஸ்டேபிளா தான் இருப்பாங்க, சுயநிலைக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த கரண்ட் சிச்சுவேஷன் என்னங்கிறது யாருக்கு புரியும், அவங்களுக்கு புரியும். அப்ப இவர் என்ன சொன்னா, நீங்க விழிக்க கூட பண்ணிடாது, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட வேண்டாம். யாரு? மனவாட்டி கண்ணை முழிச்சிடவே கூடாது. அப்படிங்கிற யார் ரொம்ப கிளியரா இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அது யார் மேல ப்ராமிஸ் பண்றாருன்னா, வெளியின் மான்களின் மேலும் மறைகளின் மேலும். மறைன்னா தெரியுதுல்ல, மானோட குட்டி. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அனிமல். எது? என்னது? மான். எல்லா சூழ்நிலைகளையும் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அலர்ட்டோட இருக்கக்கூடிய உயிரினம் தான் என்னதுன்னா இந்த மான். எப்பவுமே எப்படி இருக்குங்களாமோ ஒரு துருன்னு தன்னை சுத்தி எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்ப எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும், அதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் என்னதுன்னா மான். அது தூங்கும் போது கூட எப்படிதான் தூங்குமாமோ, தூங்கும் போது கூட ரொம்ப அலர்ட்டா தான். நம்ம போன வாரம் பார்த்தோம், போன வாரம் அது முந்தின வாரம் குதிரை எப்படிதான் தூங்கும், நின்றுகிட்டே தான் தூங்கும். ஏன்? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு அதுல என்ன பண்ண அந்த குதிரை எஸ்கேப் ஆகி போயிடும். அதே மாதிரி மானுமே கூட ரொம்ப சென்சிட்டிவா தூங்கும் போது கூட ஹியரிங் சென்ஸ், அந்த கேட்கக்கூடிய செவித்திறனை அதிகப்படுத்தி வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன இலை அசைஞ்சா கூட யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இங்க தூங்கிட்டு இருக்க யாரு? திருச்சபை மான் மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட திருச்சபை எங்க என்ன பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், முழிச்சிருச்சுனாலே நம்ம எங்க போயிட்டதா அர்த்தம், உலகத்துக்குள்ள போயிட்டோம். தூங்குற வரைக்கும் தான் நம்ம பெட்ரூம், முழிச்சிட்டா நம்ம எங்க போயிடுவோம், சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிடும். சுத்தி என்ன நடக்குது என்ன பண்ணிடுவோம், வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே நம்ம எந்த ரூம்ல இருக்கிற என்ன பண்ணிடுவோம், தூங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. முடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன பிரச்சனைங்கிறத என்ன பண்ணுவோம், நோட்டீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இப்ப யார் தூங்கிட்டு இருக்கிறதுனா மனவாட்டி தூங்கிட்டு இருக்கு. அந்த தயவு செஞ்சு என்ன பண்ணிடாது, அவ முழிச்சிட்டா டக்குன்னு ரியாக்ட் ஆகி யாருக்கு வெளியே போயிடுவோம், வெளியே போயிடுவா. அதனால அவளை என்ன பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு எழுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு யார் ஆர்டர் கொடுக்கறது? இது நம்ம பவுல் சொல்லியிருப்பார், பொறுத்து இல்லை. என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவனை யார் கெடுப்பாங்க? தூங்கிட்டு இருக்கிறது யாரு? என்னுடைய மனவாட்டி, ஏன் சபை. இவங்களை தூங்க வைக்கிறதுக்கு நான் நிறைய ஃபுட்டு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? ஆரோக்கியமான ஃபுட்டு நிறைய கொடுத்து இவங்களை கஷ்டப்படுத்தி, கஷ்டப்பட்டு நிறைய பாடுகளை அனுபவிச்சு அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணிருக்கேன், நான் தூங்க வச்சிருக்கேன். தயவு இவங்களை என்ன பண்ணிடாதீங்க, நீங்க எழுப்பிடாதீங்க. ஒரு வேளை இவங்களை எழுப்ப நீங்க ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா, ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் அவன் என்ன பண்ணுவேன்னா, நான் கெடுத்துறேன்னு ஆர்டர் போடுறார். எப்ப இந்த உலகத்துக்கு மனவாட்டி ரியாக்ட் பண்ணாம தூங்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துக்கு என்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம ஒரு பிரேத மாதிரி இருக்கிறோமோ அன்னைக்கு நமக்கா யார் ரியாக்ட் பண்ணுவோம். சோ எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு யார் நிற்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிற்பார். அவர் நமக்காக பேசுவார். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் படிச்சிருக்கோம், மோசையோட காலத்துல நடந்தது. மோசை ஒரு பெரிய பிரச்சனைக்கு போயிடுவாரு. எல்லாரும் சுத்தி நின்று அவர் குற்றச்சாட்டிட்டு இருப்பாங்க. யாரு? அதாவது மோசை சிப்போராலையும் அவருடைய மனைவி சிப்போராளுக்கும் அவங்க மாமனாருக்கும் நிறைய போஸ்டிங் கொடுத்துருப்பாரு. நியாயம் தீர்க்கறதுக்கு ஜட்ஜு மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாரு. இதை கேட்டோன்னே யாருக்கு கோவம் வந்துடும்னா, மீரியமுக்கும் ஆரோனுக்கும் பயங்கரமா கோவம் வந்துடும். ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. யார்கிட்ட? மோசை கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த சம்பவத்தை பைபிள்ல ஃப்ரீயா படிச்சு பாருங்க. ஆர்கியூ பண்ணுவாங்க. என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, தேவன் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுறாரா, எங்கள்கிட்ட பேசுறது இல்லையா? நாங்களும் தீர்க்கதரிசிகள் தான், ஆரோனில தான் தீர்க்கதரிசி தான், நீ எங்களை கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யார்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, மோசைட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க.
அந்த விஷயத்தை இன்டெப்தா போய் படிச்சு பார்த்தோம்னா மோசே அதில் ரிப்ளை பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சிருக்கீங்க. மோசே பதிலே சொல்ல மாட்டார், அமைதியா நின்றுட்டே இருப்பார். மோசே அமைதியா நிக்கிறார் அப்படின்னாலே அவர் யார் சான்ஸ் கொடுக்குறாரு அர்த்தம்? தேவனுக்கு சான்ஸ் கொடுக்குற அர்த்தம். மோசே அமைதியா இருக்கும் போது அங்க அவங்களுக்கு யார் பதில் சொல்வார்னா தேவன் பேச ஆரம்பிப்பார். யார் பேச ஆரம்பிப்பாரு? நீ யார் எதிர்த்து பேசிட்டு இருக்க தெரியுமா? மோசே என்னுடைய வீட்டுல எங்கும். சோ மோசேக்காக தேவன் பரிந்து பேசுவார். அந்த சான்ஸை யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? மோசே கொடுத்தார். இன்னைக்கு நம்மளுக்கு அதே சான்ஸ் தான். இங்க உலகத்துக்கு நம்ம ரியாக்ட் ஆகாம இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல யாருடைய கிரியை வேலை செய்யும்? தேவனுடைய கிரியை வேலை செய்யும். இல்லைனா ஏன்னா அவர் நமக்கு பண்ணிருக்க ப்ராமிஸோட வேல்யூ அது. நீங்க அமைதியா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க? பி குவைட்னு சொல்றாங்க. தாவீது சொல்லுவார், நலமானதை பேசாமல் எப்படி இருந்தேன்? ஊமையா இருக்கு. நான் அமைதியா இருக்கேன்னு சொல்லுவார். இப்ப நமக்கு என்னதான் ரூல்? அமைதியா தூங்கணும். இங்க கிறிஸ்துவுடைய மடியில அவருடைய மஞ்சத்துல அமைதியா தூங்கணும். ஏன் அவர் அமைதியா தூங்க சொல்றாருன்னா, நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த உலகத்துல எதுக்குமே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 14வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாச்சோம்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். என்ன சொல்றாங்களாமா? நான் உங்களை திக்கற்றவர்கள் என்ன பண்ண மாட்டேன். நீங்க அமைதியா தூங்குங்க. உங்களுக்கு என்ன வந்தாலும் யார் பார்த்துக்குவா? உங்க பின்னாடி யார் நிற்பேன்? நான் நிற்பேன். அப்ப நம்ம சான்ஸை யாருக்கு கொடுக்கணும்? இப்ப நம்மளே நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு யாருல விசுவாசம் இல்லைங்க. மார்க்ல படிச்சோம்ல, விசுவாசிக்கிறவனா எல்லாம் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் என்ன கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். சோ இப்ப விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? என்னைக்கு நம்ம விசுவாசிக்கிற ஆரம்பிக்கிறோமோ, யார் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அவர் சொல்லக்கூடிய இன்னொரு வாக்குத்தத்தம் என்னன்னா, ஏசாயா 46வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் போது, இனிமேலும் நான் ஏந்துவேன். எப்ப? இவ்வளவு நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்களா? நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் பார்த்துப்பா? நான் பார்த்துக்கிறேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் தப்பு வைப்பேங்கிற. எதுல இருந்து? எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம விசுவாசிச்சா மட்டும் போதும். யார் நம்ம பின்னாடி நிற்பா? யார் பின்னாடி நிற்பா? நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம கிறிஸ்துவையே யோசிச்சுட்டு இருக்கோம். கிறிஸ்து ஓகே தான், ஆனா மைக்கில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வராது? பழைய ஏற்பாட்டில் மைக்கில் நமக்கு தெரியும்ல, அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு நம்ம யார்? அவங்க அப்பாவோட முதற் பேரானவர்கள், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான ஜனங்கள். ரைட்டு தானே? கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா நம்ம அழைச்சிருக்காருன்னா நமக்கு பிரச்சனைனாலும் யாரும் ஒத்துக்க மாட்டார்? பிரதான தூதனாகிய மிகாவேல் ஒத்துக்க மாட்டார். ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் இங்கே யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ மணவாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. மணவாட்டிக்கு ஒரு பிரச்சனை வரும்போதே அவங்களுக்கு முன்னாடி யார் வந்து பேசுறது? எருசலேமின் குமாரத்திலே நீங்க எப்படி இருக்கு? சைலண்டா இருக்கு. எப்படி இருக்கு? இப்படி கிறிஸ்து நம்ம பின்னாடி பேசினா நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பியா இருக்கும். நமக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த சவுண்டு கேட்ட உடனே மணவாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? நம்ம உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கணும்ல, இது என் நேசருடைய சத்தம். நான் அமைதியா இருந்தேன், இப்ப எனக்கு யாரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்காக? நம்ம பைபிள்ல படிக்கிறதுல அவர் நமக்காக என்ன பண்றாங்களாமா? பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். யாரு? அவர் பரிந்து பேசுறதுக்கான சான்ஸ் யார் கொடுக்கணும்? இங்க யார் கொடுக்கணும்? நம்ம கொடுக்கணும். சோ நம்ம கொடுத்தோம்னா அந்த சத்தம் யாருக்கு கேட்க ஆரம்பிச்சோம்? இப்ப நமக்கெல்லாம் கேட்டுருச்சு அவர் சத்தம். நமக்கு கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணல? கிறிஸ்துவுக்கான சான்ஸ் என்ன பண்ணல? கொடுக்கவே இல்லை. இன்னும் கண்ணை பாதி அரை கண்ணிலே தூங்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்கோம்? ஒரு கண்ணை திறந்துட்டு ஒரு கண்ணை மூடிட்டு. நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், சத்தியத்துக்குள்ளே இருக்கணும். உலகத்தோட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், சத்தியத்துக்குள்ளே இருக்கணும். சர்ச்சுக்கும் போகணும், உலகத்துக்குள்ளே போகணும். இப்படி ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்துட்டு தூங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு யாரோட கைடன்ஸ் கிடைக்காது? யாரோட கைடன்ஸ் கிடைக்காது? கிறிஸ்துவோட கைடன்ஸ் கிடைக்காது. இந்த முழுசா நம்ம கிறிஸ்துவோட இலைப்பாறுதல போனோம்னா மட்டும்தான் நமக்கு யாருடைய சத்தம் கேட்கும்? யாருடைய சத்தம் கேட்கும்? சோ நமக்கு இந்த உலகத்துல யாருடைய சத்தம் மட்டும்தான் கேட்கும். சோ மணவாட்டிக்கு அது கேட்டுருச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, இது என்னுடைய நேசருடைய சத்தம் அப்படின்னு இப்ப யாரு புரிஞ்சுக்கிட்டது? மணவாட்டி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சத்தத்தோட வேல்யூ என்ன, அந்த சத்தம் அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த சத்தம் கேட்டவங்க அந்த அம்மாவுக்கு எப்படி பூஸ்டப் அதை எப்படி உத்வேகம் அடைஞ்சாங்க, எப்படி உற்சாகம் அடைஞ்சாங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா எப்படி சர்வை பண்ணி கிறிஸ்துவத்துல போய் சேர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதம் தருவாராக.